ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 18ஆம் அதிகாரம் chapter 18 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. And Elijah came unto all people and said, How long halt ye between 2 opinions? If the Lord be God, follow him, and if Baal, then follow him. Then the people answered not a word. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தருடைய தாசன் ஆகிய எலியா தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை கண்ணோக்கி பார்க்கிறார். And when Elijah, the prophet, when he was prophesying in those days, he looks on to the people of Israelites. அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் இருக்கிறது. They have the name called Israelites. இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். They are dwelling in the place called அவர் Israel. ஆராதிக்க தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. And there is the tabernacle of the Lord. எல்லாமே இருக்கிறது. Everything was found. ஆனால் அந்த தேவன் ஆசீர்வதித்த தேசத்துக்குள்ளே பாகாலுடைய விக்கிரக ஆராதனை பெரிதாய் பெருகிவிட்டதை அவன் பார்க்கிறான். And in that country, Elijah sees the idols of Baal in that country. ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லும் பொழுது, And he looks unto the Lord and says, நான் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். I am zealous for the Lord. வெகு பக்தி வைராக்கியமாய், I am very zealous for the Lord, he says. என்னையும் கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான். And even the people want to murder me, he says. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவரே சொல்லுகிறார், The Lord himself says, பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் and சொல்றார். the Lord says, I have kept 7,000 people to bow down unto Baal. அப்படியானால் ஒன்றை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். So one thing you should have in your heart, பல லட்சக்கணக்கான மக்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள். there were many people who came from Egypt. அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள். And those people were zealous for the Lord. நாம் சரித்திரத்தை வாசித்திருக்கிறோம். If you read the history, ஒரே ஒரு பலிபீடத்தை போன்ற ஒரு மாதிரியை கட்டினதற்காகவே ஒரு பெரிய யுத்த காரியத்தை நடத்தின சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். because an altar was built just like the one which is original, there ஒரு was a great war. பலிபீடத்தினுடைய மாதிரியை கூட அனுமதிக்கவில்லை. The ensample of the altar they were not able to tolerate. ஆனால் அந்த தேசத்திலே, But in that country, எங்கு பார்த்தாலும் பாகாலுடைய விக்கிரகங்கள், and in that country there were the idols of Baal எங்கு everywhere. பார்த்தாலும் பாகாலுடைய பலிபீடங்கள், And there were the altars of Baal everywhere. ஜனங்கள் பாகாலை பின்பற்றி And the போகிறார்கள். people were following Baal. ஏறக்குறைய ஆண்டவரே சொல்றார், 7000 பேரை தவிர பல லட்சக்கணக்கான மக்கள் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள், தங்கள் சரீரத்திலே விற்சேதனம் பண்ணி கொண்டவர்கள், அடையாளங்களை உடையவர்கள், ஆண்டவரை மறுதலித்து பாகாலை பின்பற்றி And போய்விட்டார்கள். in those days, the people who were circumcised, they were following Baal, apart from the 7,000 which the Lord has named. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஆகையால் அவர்களை பார்த்தவன் சொல்லுகிறான், That's why he looks at them and says, நீங்கள் Elijah, எது வரைக்கும் 2 நினைவுகளாலே நொண்டி நொண்டி குந்தி குந்தி நடப்பீர்கள்? how long are you going to halt between 2 opinions? He questions. அவர்கள் நடக்கிறார்கள், They were walking, பட் நொண்டி நொண்டி நடக்கிறார்கள். they were limping. நடக்கிறார்கள், They were walking, இரு மனமுள்ளவர்களாய் but நடக்கிறார்கள். they were double-minded. தேவனா Whether God பாகாலா, or Baal, யாரை பின்பற்றுவது? whom do we follow? அவர்கள் பாகாலையும் பின்பற்றுகிறார்கள், They were following Baal, தேவனையும் பின்பற்றுகிறார்கள். also they were following Lord. அவர் சொல்லுகிறார், Now he says, நீங்கள் 2 நினைவினால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். please do not halt between 2 opinions. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். If God be God, follow God. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். If Baal be the Lord, follow Baal. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, And the Bible says,
யாக்கோபு 1:8 James 1 and verse 8 says, 2 மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலை அற்றவனாயிருக்கிறான். a double-standard mind, a man is always unstable. லூக்கா 16 Luke chapter 16 13 and verse 13 we read, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. a man cannot serve two masters. ஒருவனை பகைப்பான், He will hate one ஒருவனை அல்லது சிநேகிப்பான். and he will love another. ஒருவனை பற்றிக் கொள்ளுவான், He might cling to one ஒருவனை அசட்டை பண்ணுவான். and he might despise the other. நீங்கள் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve God and mammon in this world. நீங்க ஒண்ணு தேவனை நேசிங்க, You should love God அல்லது உலகத்தை நேசிங்க. or you should love the world. நீங்க உலகத்தை பின்பற்றுங்க, If you want to follow the அல்லது world தேவனை பின்பற்றுங்க. or follow the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, Serve the Lord அல்லது உலகத்துக்கு ஊழியம் செய்யுங்க. or serve the world. இந்த ரெண்டு வேலையை ஒரு மனிதன் செய்யவே முடியாது. A man cannot serve two masters or do both the தேவனுடைய work. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அதனால் தான் ஆண்டவர் உபாகமம் 30:19 Deuteronomy 30 and verse 19 he says, ஜீவனையும் மரணத்தையும் நான் முன்னாலே வைக்கிறேன். I have kept life and death before you. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் முன்ன வைக்கிறேன். I have kept curse and the blessing before you. நீங்களும் You உங்கள் சந்ததிகளும் and your generation, நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் if you want to live, தெரிந்து கொள்ளுகிற வேலை உங்களுடையது. you got to discern what is good. தெரிந்து கொள்ளுகிற வேலை உங்களுடையது. You have to select. நீங்க எந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும்? Which is the way that you got to select? அதனால தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, ரெண்டு வழிகள் இருக்கிறது. there are two ways. ஒன்று விசாலமான வழி. There is a broad. அந்த வழியில் அநேகர் போகிறார்கள். Many will go by the broad way. பட் இன்னொரு வழி இருக்கிறது. But there is another way. அது ஜீவனுக்கு போகிற வழி. But that way will lead you to eternity. அது மிக நெருக்கமாக And it is இருக்கிறது. very straight. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew Gospel, தயவு செய்து 7 7th chapter 13 and verse 30. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். Go. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Enter in the straight gate, for the wide is gate and broad is the way that leadeth to destructions, and many there ஜீவனுக்கு போகிற வாசல், the way that goes to life, இடுக்கமும் it is very straight, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. and it is very straight, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், and only few will find it. விசாலமான வாசல்ல நிறைய பேர் போறாங்க. Many will go through the broad way. இடுக்கமான வாசலை கண்டுபிடிச்சிட்டாங்க. But people have found the straight way. இதுதான் வழின்னு தெரியும். And they know this is the narrow இதுதான் path. வாசல்னு தெரியும். And they know this is the way. இதுதான் ஜீவனுக்கு போற வழின்னு தெரியும். And they know this is the way which will lead to கண்டுபிடிச்சிட்டாங்க. eternity. They have found it. ஆனால் But அந்த கண்டுபிடித்த வழியிலே அவர்கள் பிரவேசிக்கல. although they have found the way, they do not enter into it. ஆனால் நீங்க எந்த வழியில பிரவேசிங்கன்னு சொன்னா, But which way do you have to go? ஜீவனுக்கு போகிற வாசல்ல பிரவேசிங்க. You may have to enter the gate which goes to the life eternity. நான் சொல்லுவேன், I would say ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கிறது. the options are given. There are two ways placed before you. ஒன்று பரலோகம், இன்னொன்று உலகம். There is one is heaven and the other is world. இன்னொன்று தேவன், இன்னொன்று பாகால். And one is God and the other one is Baal. எல்லாவற்றும் ரெண்டு இருக்கிறது. There are two things all available always. அதுல என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, What you got to do? என்னை பின்பற்றுங்கள். You will have to follow me. நான் தேவன் ஆனால், If I am the Lord, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். you need to follow me. நான் சொல்லுவேன், I would say ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது a Christian life, நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி போகிற ஒரு வாழ்க்கை. a Christian life is the life that we follow the Lord Jesus. உங்களுக்கு தெரியும், You know it? இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்களாக எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். The Israelites, they were under captivity in அவர்கள் Egypt, தங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். and they were crying. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். The Lord did hear the cry, அவர்களை விடுதலை ஆக்கினார். and the Lord delivered them. அவர்களை விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, Not only he delivered them, வேதம் சொல்லுகிறது, the Bible says, யாத்திராகமம் 13:22 Exodus 13 and அவர்கள் 23, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, and he was the one who led them day and night. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும்
ஜனங்களுக்கு முன்னாலே அவர் புறப்பட்டு போனார். And he took them as a pillar of cloud in the day and a pillar of fire by the night. He led them. முன்னாலே சென்றார். And he led them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அப்படியானால் தேவன் விடுதலையாக்கி விட்டவர் மாத்திரம் அல்ல. Not only he delivered them, அவர் கடைசி வரைக்கும் எங்கே அவர்கள் டெஸ்டினேஷன், எங்கே அவர்கள் போய் சேர வேண்டுமோ அதுவரைக்கும் அவர் முன்னாலே சென்றார். And he led them onto their destination. இவர்கள் ஒன்று மட்டும் செய்தா போதும். One thing they ought to do, அவர்கள் தேசத்துல போய் சேரணும்னா if they had to reach the ஒரு destination, கஷ்டம் இல்ல. there was nothing. முன்னாலே மேகம் போகிறது, There is a pillar of முன்னாலே அக்கினி cloud. ஸ்தம்பம் போகிறது. By night there is a pillar of அதை fire. பின்பற்றி போனால் மாத்திரம் போதும். If they only follow that, they will reach வேறு the destination. எதையுமே அவர்கள் செய்ய வேண்டியதில்லை. They need not do anything apart from that. தனக்கு முன்னாலே போகிற தேவனை பின்பற்றி போனால் மாத்திரம் போதும். If they only follow the Lord, that's more than enough. புதிய ஏற்பாட்டிலே In the யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, John தன்னுடைய ஆடுகளை அவன் பெயரை சொல்லி வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். And the shepherd who lets the flock out, he leads them in front of them. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், The sheep, having known the voice of the Lord, அவனுக்கு பின்னாலே செல்லுகிறது. it follows the shepherd. அப்ப ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. There's no need for the flock. அதுக்கு புல் வேணுமா, If they want the அதுக்கு grass, தண்ணி வேணுமா, it wants water, அதுக்கு பாதுகாப்பு வேணுமா, if they want protection, என்ன தேவையானாலும் whatever be the need, மேய்ப்பன் முன்னாலே போகிறான், the shepherd is leading, இது பின்னாலே நடந்து போனால் the sheep is following. வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. Nothing else is needed apart from this. ஆண்டவர் சொன்னார், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார். And they will find a green pastures if they follow. இந்த ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குன்னு Where கேட்டா, do you have these blessings? ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கு. And that is found in Follow only me. one. என்னை பின்பற்றி வாருங்கள். It is found if only you follow the இயேசு Lord. தம்முடைய சீசர்களை அழைத்த பொழுதெல்லாம் Whenever he அவர் called his சொன்ன ஒரே disciples, ஒரு வார்த்தை, the Lord said unto the என்னை disciples, பின்பற்றி வாருங்கள். follow me. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்தவ ஜீவன் என்ன? What is Christian life? நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி போகிற வாழ்க்கை. What is Christian life? We need to only follow the Lord Jesus Christ. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. நம்முடைய தேவனை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? How can we follow our Lord Jesus Christ? நான் சீக்கிரமாக 3 காரியங்களை நான் சொல்ல முடியும். I will நம்முடைய place before you தேவனை 3 points. நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? How can we follow our Lord Jesus Christ? யோவான் எழுதின சுவிசேஷம் John Gospel 21ஆம் அதிகாரம் 21 chapter 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். and 22nd verse we read. யோவான் 21:22. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. And Jesus said unto them, if I will tarry till I come, what is that to thee? Follow thou me. இது யார் சொன்னது என்று சொன்னார்? And who is the one who uttered these words? ஆண்டவராய் இயேசு சொன்னார். It is the Lord Jesus Christ who uttered. யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், To whom did he address this? எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு, And the people who forsook everything. அவன் ஒரு நாள் கேட்டான், And one day he asked, நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினேன், the disciples said, I have forsaken எனக்கு everything. என்ன கிடைக்கும்? What is that in return I would இவர்கள் get? இயேசுவை பின்பற்றாத அவிசுவாசிகள் அல்ல. And they were not the heathen that did not follow ஒரு Jesus. காலத்திலே இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள். They were the people who forsook everything for the sake of பல Christ. வருஷங்கள் இயேசுவோடு தங்கியிருக்கிறவர்கள். And they were dwelling with the Lord Jesus Christ for many years. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள். And they confirmed unto the Lord, in life or death we will follow தேவனுடைய you. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இயேசு அவரை பார்த்து சொன்னார், The Lord said unto them once, நீ என்ன அன்பா இருக்கிறியாப்பா? and do you love me? இவர்கள் எல்லாரும் அன்பா இருக்கிறாயா? Do you love me more than them? I love you, நான் நேசிக்கிறேன். And he said in return, I love thee, Lord. அப்பொழுது அவங்கிட்ட சொன்னாரு, And he said unto him, நீ இளைஞனாய் இருந்த பொழுது when you were young, உன்னை நீயே அறை கட்டி கொண்டு and you girded உனக்கு yourself, இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். and you went to the places which you liked.
நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது when you attain old age, உன் கைகளை நீட்டுவாய், and you will stretch forth your வேறு hand. ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். Others will gird your loins and take you the place which you don't like. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், Verily, verily, I tell you, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று அறிந்தார். and by this death he is going to glorify the Lord, they knew. மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இதை சொன்னார். And because he wanted to say that he is going to glorify him by his தேவனுடைய death. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to. அந்த பேதுரு கூட சொல்றாரு, And he calls Peter and says, நீ இளவஞ்சனா இருந்த போது, when you were young, இப்ப இளைஞன் இல்ல, now you are not young, இப்ப நடுத்தர வயது உள்ளவன், now you are in middle age. நீ அங்க இருந்த போது When you were young, உன் இஷ்டம் போல நடந்தாய். you went to places what you like. இப்ப நீங்க இருக்கிறாய். But now you are over here. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, What is going to happen to உன்னுடைய you? முதிர் வயதிலே In your old age, நீ உன்னுடைய அறையை கட்ட மாட்டாய், you will not gird yourself, இன்னொருவன் அறையை கட்டுவான், and the other will gird you, நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு அழைத்து கொண்டு and you போவான், will be taken to places which you don't நீ like, இன்ன விதமாய் மரிப்பாய். and thou will, அப்போ தேவன் என்ன this சொல்லி battle. கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, you know, for what reason? உன்னுடைய கடந்த காலம், Your உன்னுடைய past, நிகழ்காலம், your present, உன்னுடைய வருங்காலம் என்ன நடக்க போகிறது, and your future what is நீ going to happen, எப்படி சாக போகிறாய், and how you are going to meet your death. இதை எல்லாம் சொல்லி நீ என்னை பின்பற்றி வா. And having told all this, he says, follow me. உடனே அவன் சொன்னான், And he says in return, என் காரியம் இருக்கட்டும், don't mind about me. அதை பின்பற்றி வரான யோவான் அவன் காரியம் என்ன? What is going to happen to John who is following you? அதனால தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, அவன் நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? if he is going to be alive till I come, what does it நீ matter to you? என்னை பின்பற்றி வா. But you follow me. நீ என்னை பின்பற்றி வா. But you follow me. நல்ல கவனியுங்கள். Listen carefully. இயேசுவை பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறது What is that following ஒரு mean? குடும்பமாக பின்பற்றுகிறது அல்ல, It is not following as a family, ஒரு குழுவாக பின்பற்றுகிறது அல்ல, not as a group that we follow. ஒரு சபையாக பின்பற்றுகிறது அல்ல. It is not a church that we follow. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இண்டிவிஜுவல், தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். Following Jesus Christ means it is your personal life, individual life. தேவனுடைய அழைப்பு தனித்தனியாக, And it is the individual call by the Lord. ஒரு குடும்பமாக அழைக்கவில்லை. It is not as a family. தேவன் என்னை அழைத்தது போல என்னுடைய மனைவி அழைக்கவில்லை. As he calls me, he didn't call my wife. என்னுடைய மனைவி அழைத்தது போல என்னுடைய பிள்ளைகளை அழைக்கவில்லை. Like how he called my wife, he didn't call my உங்கள் children. ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் அழைத்திருக்கிறார். It is an individual call to each one of you. ஒவ்வொருவரை தனித்தனியாய் பெயர் சொல்லி And he அழைத்திருக்கிறார். has called you by your name. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடமாய் இருந்தாலும், Even though your destinations are one, தேவன் உங்களை ஒவ்வொருவரை நடத்துகிற பாதை வித்தியாசமான. but he will lead you in different paths, though the destination is one. யோபை நடத்தினது போல யோபின் மனைவியை நடத்தவில்லை. Like how he led Job, he did not lead Job. ஆபிரகாமை நடத்தினது போல சாராளை நடத்தவில்லை. Like how he led Abraham, he didn't lead Sarah. ஈசாக்கை நடத்தினது போல ரெபெக்காளை நடத்தவில்லை. Like how he led Isaac, he did not lead Rebekah. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவர்களாய் இருந்தாலும், If they were worthy of the promise, ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், he blessed Abraham's family. ஈசாக் குடும்பத்தை He ஆசீர்வதித்தார், blessed Isaac's family. யோபை இரட்டத்தனையாய் தந்தார். And he gave double fold to Job. ஆனால் இவர்கள் எல்லாரும் தனித்தனியாய் நடந்தார்கள். But they were called individually by the Lord. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுவது, Christian life means நான் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் it is you who got to follow நான் individually. இயேசுவை தனித்து பின்பற்ற You வேண்டும். got to follow the Lord individually. ஆகினாலே தான் Hence ஆண்டவர் சொன்னார், the Lord said, நீ முன்னால எப்படி இருந்த, you were like this before, இப்ப இப்படி இருக்கிற, now you are like, நீ நாளைக்கு இப்படி இருப்ப, future you will be likewise. நாளைக்கு இப்படி சாவாய். And you are going to have this kind of death. ஆண்டவர் Jesus, அவனுடைய வாழ்க்கை பயணம் முழுவதையும் ஆண்டவர் சொல்லி the முடிச்சிட்டார். Lord depicted the full life history of Peter. இப்போ உனக்கு ஒன்று தெரியும், I know one thing. நான் சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை திட்டம் இருக்கிறது. And we have a plan in our lives, everyone.
ஒரு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுத போற பிள்ளையை பார்த்து கேளுங்க. If you ask a child who is going to write 10th standard exam, இன்னும் எக்ஸாம் எழுதியே முடிக்கல, and you have still not written your exam, அந்த பிள்ளையை பார்த்து கேளுங்க, if you ask the உன் child, வருங்கால திட்டம் என்ன? what is your future plan? இது 10ஆம் கிளாஸ்ல கோட் அடிக்க போதா, இது மெரிட் வாங்க தெரியாது. We do not know whether the child is going to go through. கேட்டு பாருங்க, And if you ask the child, உன்னுடைய திட்டம் என்ன? what's your future plan? அது சொல்லுது, நான் கலெக்டர் ஆகணும். The child will say, I want to become a collector. I want to become an engineer. எந்த பிள்ளையும் சொல்லாது, அப்படி ஒன்றும் திட்டமே இல்லை, படிச்ச வரைக்கும் படிச்சு. No child on earth will say, I do not have future plans. அது ஒரு நாள் உருப்படாது. And the child will not come forward. அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. That should be a goal. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வருவாங்க பிள்ளைங்க. Children will come to me. நான் ஜெபம் சொல்லுவேன், என்ன திட்டம்? What is your plan, child? படிக்கிறாங்க. Yes, I've studied. நீ எடுக்கிறியோ எடுக்கலையோ, whether you succeed or not, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லு. You should say that you should be the state first. After all, ஸ்கூல் ஃபர்ஸ்டாவது பாஸ் பண்ண ஒரு எய்ம் வை. You got to aspire for things in the world. ஒரு நோக்கத்தோட எய்மோட படி. And you have to aspire for things. படிக்கிறவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. There is a goal for the children who study. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஆரம்பிக்க போற அவங்கள்ட்ட போய் கேளு பாருங்க என்ன திட்டம் இருக்குன்னு. And you ask the people who are going to get married. எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கறேன். They won't say everyone are getting married, so am I. அந்த குடும்பம் உருப்படுமா? And do you think that family will succeed? அந்த குடும்பத்துக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. There is a future plan in everyone's life. ஒரு வேலையில சேர்ந்துட்டான். And if you get appointed in a work job, 58 வயசுல கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். and they will ask you to retire at the age of 58. அந்த வேலை செய்யற காலங்களிலே திட்டம் இடுகிறான். And there is a plan during that time frame. ஒரு நிலத்தை வாங்குறான். And he buys a whole land. 58 ரிட்டையர் ஆயிடுவேன். And I would get retired at 58. அப்புறம் சாப்பிடணும். Then I have to. அதனால சேவ் பண்றான். Then he நிலத்தை வாங்கி போடுறான். He buys the land. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சேமிக்கிறான். And he planned for the future of the children. திட்டம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழல. And without a plan, a man cannot live. நம்ம எல்லாருக்கும் திட்டம் இருக்கு. Every one of us has a plan. அதனால தான் நாம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். Hence we are seated over here. அதனால தான் நாம ஜெபம் பண்றோம். Hence we are praying. ஆண்டவரே, Lord, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க்ல பாஸ் பண்ணனும். And I should succeed it by getting first rank. நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணு. Fervently they pray. பரீட்சை இல்லன்னா இப்ப ஜெபம் பண்ணவே மாட்டார். If there is no exam, certainly no one will pray. இன்டர்வியூக்கு போறேன். And when we are about to go for an interview, கண்டிப்பா வேலை கிடைக்கணும். Lord, help me. நான் ஜெபம் பண்றேன். And I do pray. நாம எதுக்கு ஜெபம் பண்றோம்னு கேட்டிங்கன்னா, For what do we pray? நம்ம ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். There is a plan in our life. அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றணும் நாம விரும்புறோம். The Lord should help us to succeed in that plan. அந்த திட்டத்தெல்லாம் தேவன் நிறைவேற்றா, God is good all the time. Hallelujah. Thank you, Lord. And if the Lord நாம என்ன helps சொல்ல us to தெரியுமா? accomplish God is good all the time. everything is accomplished, we say God is good. இந்த கடவுளை எதுக்கு வச்சிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, For what do we have the Lord? நம்ம விருப்பம், நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா அவர் God is good. The Lord is there before us to accomplish everything that we have planned. ஆனால் But நீங்கள் ஒன்றை மறந்து போக கூடாது. may you not forget one thing. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது போல, like how you have a plan, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. likewise the Lord also has a plan about you. உங்களை தேவன் ஏன் படைத்தார் என்று சொன்னால், Why did Lord create you? உங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல. It is not to fulfill your plans. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களை இந்த உலகத்திலே படைத்தார். The Lord created you that his plan may be accomplished through you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் Acts of Apostles 22ஆம் அதிகாரம் Acts 22 14ஆம் வசனத்தை நீங்கள் and வாசிப்பீர்களானால், 14th verse if you read, நம்முடைய முற்பிதாக்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், that you may know the plan, நீதிபரரை தரிசிக்கவும், that you should see அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் to hear அவர் his voice, உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். that he has forechosen you. உங்களுக்கு தெரியும், You know it. பவுல் சவுலாய் இருக்கும்போது
when Paul was Saul, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. there was a plan in his இந்த life. கிறிஸ்தவங்களை அழிக்கணும், And he wanted to destroy அவங்களை Christianity. துன்பப்படுத்தணும், And he wanted to persecute அவங்களை them. கல்லெறியணும், And he wanted to stone அவங்களை them. கொலை செய்யணும். And he wanted to இது murder them. அவருடைய திட்டம். That was the plan of Saul. அந்த திட்டம் சக்சஸா நடந்துட்டே வருது. And that plan was being executed. அவன் விரும்பினபடியே காரியம் நடக்கிறது. And everything was going according to his ஆனால் plan. ஒரு நாள் தேவன் குறுக்கிட்டார். One day, the Lord அவனுடைய interfered. வாழ்க்கையை தேவன் சந்தித்தார். The Lord did meet him. அவன் கீழே விழுந்தான், And he did fall down. கண்கள் குருடாய் போயிற்று. And he was blind. அவன் 3 நாளாய் கண் பார்வை இல்லாமல் விழுந்து And he கிடந்தான். was blind for 3 days. மூன்றாவது நாள் அனனியா வருகிறார். And now a person called Ananias comes அவர் into life. சொல்லுகிறார், He says, தேவன் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். the Lord has predestinated you. ஆகையால் Hence, இனி நீ தாமதிக்கிறது என்ன? what is that is நீ எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. May you arise and get baptized and be washed from your தேவன் sin. உன்னை தெரிந்து கொண்டார். The Lord has chosen இனி நீ you. தாமதிக்காத. May you not நீ எழும்பு, rise. நீ ஞானஸ்நானம் பெறு. May you get baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். And he got himself baptized. ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? Why did he get baptized? யூத மதத்தை விட்டு கிறிஸ்தவனாகிறக்கா? Is it from Jewish to Christianity? தீமைகளை விட்டு மனம் திரும்புறக்கா? Is it from evil to good? இல்ல இல்ல. Not for that. தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார். It is the Lord who has predestinated அந்த me. திட்டம் நிறைவேறுவதற்காக. For the plan to be accomplished, he got நீங்கள் baptized. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். All of you over here, you have got நீங்க ஏன் baptized. ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். You know for what reason you have got ஆனால் baptized. உண்மையாக ஞானஸ்நானத்தின் நோக்கம் என்னவென்றால், What is the plan for baptism? தேவன் என்னை முன்னமே தெரிந்து The கொண்டார். Lord has chosen me. நான் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அர்ப்பணிக்கிறேன். I am surrendering myself for that plan to be ஆண்டவரே, என்னை accomplished. எதற்காக தெரிந்தெடுத்தீரோ For whatever reason you have chosen அந்த me, நோக்கத்தை நிறைவேற்றும். may that plan be accomplished in me. நான் சொல்லுவேன், I would say, இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, if you ponder on the word chosen, அனனியா சொல்லும்போது Ananias here says, உன்னை முன்னமே தெரிந்து the கொண்டார் என்று Lord சொன்னார். has chosen you. அவர் நினைச்சிருப்பாரு, And he would have thought, நம்மள 3 நாளைக்கு முன்ன சந்திச்சார். prior to 3 days, the Lord has chosen him. அவர் அப்படிதான் நினைச்சிருப்பார். That is how he would have thought. ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், But he accepted the Lord. ஞானஸ்நானம் பெற்றார், He got himself baptized. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சார். And he accepted the ministry. ஆண்டவருக்காக பல நாடுகளிலே ஊழியம் செய்தார். And he did minister unto the Lord in many அநேக countries. சபைகளை And ஸ்தாபித்தார். he established many churches. இப்பொழுது வயதான காலத்திலே Now in his old age, அவர் போய் சந்திக்க முடியாதனாலே and because he is not able to meet, கடிதங்களை எழுதத் தொடங்கினார். now he has started writing the அதில் எழுதின epistles. ஒரு கடிதம் கலாத்தியா சபையாருக்கு எழுதினார். And one letter he write unto the church of அதிலே Galatians. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, Galatians chapter 1 நான் and என் verse, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே when I was in my mother's womb, என்னை பிரித்து எடுத்து. thou have separated me. அப்ப தேவன் எப்ப அழைச்சாரு? When did the Lord call him? எப்ப முன் குறிச்சாரு? When did he எப்ப predestinate வேறு him? பிரிச்சாரு? And when did he separate him? பவுலை எப்ப தெரிந்து கொண்டாரு? When did he select Paul? சொல்லுங்க. When? நம்ம எப்ப தேவன் தெரிந்து கொண்டாரு? When did the Lord select us? நம்ம அம்மா வயித்துல இருக்கும்போது. When we were in our mother's womb, the Lord selected us. ஆகையினாலே தான் Hence, பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Ecclesiastes 6 10ஆம் வசனம் பாருங்க. and verse 10 says, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். and everyone has been named before he is born. அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறதும், And he should know, தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. and he should not contend with that is mightier than he. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கையை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சரி, இருக்கிற எல்லாரும் The people who are here, உங்களுக்கு பேர் இட்டாங்களா? have you been named? எல்லாருக்கும் பேர் இருக்கா? Do you have a name? இல்லடா, எல்லாருக்கும் ஏய் ஓய்னு இருக்கா? Do you have a name? எல்லாருக்கும் பேர் இருக்கா? Every one of us have a name. எப்ப பேர் இட்டாங்க? When were we named? நீங்க பிறந்த பிறகு. It's only after we were நீ born. ஆனா பொண்ணானு தெரிஞ்சு It is only after a male or அதுக்கப்புறம் female. ஜெபம் பண்ணி பேர் இட்டாங்க. And only after that you were named. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே பேர் வச்சிட்டாரு. The Lord has already named you when you were in your mother's womb. எப்ப பேர் வச்சாரு தெரியுமா? You know when? நீ தோன்றுகிறதுக்கு முன்னே, உங்க அம்மா வயித்துல உருவாகிறதுக்கு முன்னே
தேவன் உனக்கு பேர் வச்சிட்டாரு. The Lord has named you before you could be formed in your mother's womb. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நாம அம்மா அப்பா நாம பிறந்தவர்தான் பேர் வச்சாங்க. Our parents, they named us only after we were born. ஆனா ஆண்டவர் பேர் வச்சார். But the Lord named us. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் கடைசி வசனத்தையும் 45 அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, if you would read, கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை பற்றி எழுதியிருக்கு. There is a king called Cyrus. அந்த கோரேஸ் என்கிறவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. And that king, he was not an Israelite. அந்த கோரேஸ் என்பவன் ஒரு பெர்சிய ராஜா. And this Cyrus king was a Persian king. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவன் பெர்சிய தேசத்தினுடைய அதிபதி. And he was the governor of Persia. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அவன் வந்து, when he was the governor of Persia, பாழாய் கிடந்த ஆலயத்தை அவன் கட்டினான். and he was the one who built the temple. ஆண்டவர் சொல்றார், ஏசாயா மூலமாக சொல்றாரு, now he speaks through prophet அவன் ஆலயத்தை கட்டுவான். and he is the one who is going to build the temple. நீங்க அதை யோசித்து பாத்தீங்கன்னா, and if you would ponder, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பிறகு 175 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கோரேஸ் பிறந்தான். and it is only after 175 years this king Cyrus was born. சுருக்கமாக சொன்னால் கோரேஸ் பிறக்கிறதுக்கு 175 years அதுக்கு முன்னாலே இப்படி கோரேஸ் என்ற ஒருத்தன் பிறப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். அவன் இப்படி பிரமாணங்களிலே கையெழுத்திடுவான் என்று சொல்லி 175 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சொன்னார். Before 175 years it was prophesied that King Cyrus would be born and he shall build the temple. அவன் வந்து தன்னுடைய கெசட்டட்ல கையெழுத்திடுகிற வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராபசி சொல்லப்பட்டதுல இருந்து ஏறக்குறைய 213 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவன் அரசாங்க பதிவேட்டுல கையெழுத்திட்டான். and he signed the gazette after 213 years after it was prophesied. இப்படி கோரேஸ் ராஜா பிறப்பான். Cyrus will be born thus. அவன் ராஜாவா வருவான். and he would be the king. அவன் கையெழுத்திடுவான். and he shall sign the gazette. அவன் ஆலயத்தை கட்டறதுக்கு உதவி செய்வான். and he shall help to build the temple. என்று சொல்லி ஒரு அந்நிய ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. and about a heathen king it was written in. தேவனை அறிஞ்சவன் இல்ல. and he was the one who did not know the Lord. விக்கிரக ஆராதனை செய்கிற, he was an idolater. பெர்சிய ராஜாவின் குடும்பத்திலே பிறக்கிற ஒருவனை குறித்து தேவன் பெயரோடு எழுதி வைத்தார். and the Lord has written about a heathen king in his அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை எழுதி வச்சிருக்கிறாரா இல்லையா? so definitely the Lord will have a plan for our children. நீங்க நினைச்சிருக்க மறந்துட கூடாது. don't forget, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னாலே பெயரிடப்படுகிறான். and the child before it could be formed in the mother's womb he was named. அப்படியானால் நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். humbly I believe இந்த கோரேஸ் தேவ திட்டத்தோடு உலகத்திலே பிறந்தான். King Cyrus was born with the plan of the Lord. நீங்களும் நானும் தேவ திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். likewise we are also the children of God, have been born in this world with a plan. நீங்க உண்மையான வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, you know where the victory lies in your life? என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்றல்ல, ஆண்டவரே Lord, உம்முடைய திட்டத்தை என்னில் நிறைவேறு. Lord, may not my plan be accomplished, may your plan be accomplished in me. நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். You got to pray thus. ஆண்டவரே, Lord, ஏன் என்னை உருவாக்கினீர்? why did you form me, Lord? என்னுடைய சரீரம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? Why is my flesh been formed? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். I will read a verse. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் Hebrews 10 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. Hebrews 10:7. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். I come. It is written to do thy will, O Lord. புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறது. For it is written in the volume of the book. 5 வசனத்தை பாருங்க. Verse 5. அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். For he said, sacrifice and offering thou wouldest not. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய
இதோ வருகிறேன். To do thy will, here I come, Lord. ரெண்டை சேர்த்து வாசிங்க. If you would read both together. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி. Lord, you have formed a body to do thy will. நம்ம எல்லாருக்கும் சரீரம் இருக்கு இல்லையா? We have a body. சரீரம் இருக்கா? Do you have a body? எல்லாம் குழந்தை இருக்கீங்களா? Have you all brought it? இது யார் ஆயத்தம் பண்ணது? Who is the one who has formed this body? சொல்லுங்க. நீங்க என்ன ஹைட் இருக்கணும்? What should be your height? என்ன weight இருக்கணும்? What should be your weight? நீங்க என்ன கலர் இருக்கணும்? What should be your color? உங்களுக்கு முடி எவ்வளவு நீளம் இருக்கணும்? What should be your hair length? இது எல்லாம் யாரு பண்ணது? Who ordered all this? உங்க சரீரத்தை யார் உண்டாக்குனது? And who is the one who formed your body? சொல்லுங்க. தேவன் உண்டாக்குனார். It is the Lord who formed. எதுக்கு? For what? அவர் சித்தம் செய்வதற்கு. It is to do the will of the Lord. இந்த சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கினது எதற்கு? For what reason has the body been formed by him? என்னை குறித்து புத்தகச் சுருளிலே எழுதி இருக்கிறது. For it is written in the volume of book. நான் இதோ வருகிறேன். Behold, I come thee. ஆண்டவரே, Lord, என்னை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Regarding me, it is written in the book. அதற்காக For that reason, ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். ordained a body. அப்ப நான் சொல்லுகிறேன், தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். A body is being formed. அது கருப்பா உண்டாக்குனாரோ, அது வெள்ளையா உண்டாக்குனாரோ, அது ஹைட்டா உண்டாக்குனாரோ, அது வெயிட்டா உண்டாக்குனாரோ, எப்படி உண்டாக்கினாரோ, சரீரத்தை உண்டாக்கினது கர்த்தர். It is the Lord who has formed your body, whatever be the color, whatever be your height or weight. The Lord has formed your body. எந்த மனுஷன் அதை உண்டாக்க முடியாது. No one on earth can form this ஏன் body. உண்டாக்கினார்? It is the Lord who has formed it. ஆண்டவரே, Lord, என் சரீரம் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு. This body of mine is to do thy will, Lord. ஒரு நாள் One day, இந்த சரீரத்தை நான் விட்டுட்டு போயிடுவேன். one day we will leave the body behind. இந்த சரீரம் தாமஸ் ராஜ் இல்ல. It is not Thomas Raj. தாமஸ் ராஜ் உள்ள இருக்கிறான். Thomas Raj is inside. தாமஸ் ராஜை நம்பி இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. It is pinning faith on Thomas Raj, the Lord has given this body. தாமஸ் ராஜ் என்ன செய்யணும்? What Pastor இந்த Thomas Raj சரீரத்தை வைத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். This body, Thomas Raj's body, is to do the will of the Lord. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Hence the Bible says. ரோமர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Romans, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Everything has been formed by him, for him. அவருக்கே மகிமை உண்டாவதாக. For him alone be the glory. அப்படி இருக்க சகோதரரே, Hence brethren, அப்படி இருக்க எப்படி இருக்க சகலமும் அவருக்காக அவர் மூலமாய் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. everything has been formed. அப்படி இருக்க சகோதரரே, Hence brethren, நீங்கள் உங்கள் சரீரங்களை, hence your body should be. அப்படி இருக்க சகோதரரே, Hence brethren, for சகோதரிகளே, sisters, உங்கள் சரீரங்களை your bodies, பரிசுத்தமும் keep it as holy, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். may you offer it as a sacrifice unto the Lord. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். That I pray for the help of the Lord. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. And this is the one which is the most அப்படியானால் worthful worship. இந்த சரீரம் எதுக்கு? For what reason is this body formed? 1,00,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. Is it to earn a lakh of rupees every month? டாக்டர் ஆக்குறதுக்கு இல்ல. It is not to be a doctor. நீங்க ஆகுங்க, ஆனா அதுக்கு இல்ல சரீரம். This body is not been formed for that. நீ 10 வீடு கட்டறதுக்கு இல்ல. It is not to build 10 houses. நீ வேற ஏதோ நன்மைகள் அனுபவிக்கிறதுக்கு இல்ல. It is not to enjoy the other. 10 பிள்ளையை பெத்து போடுறதுக்கு இல்ல. It is not to bring forth 10 children. அதெல்லாம் இருக்கட்டும் உலகத்துல. It is apart in this world. ஆனால் But இந்த உடலை உண்டாக்கினது அவருக்காக. This body is being formed for the Lord. அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. To accomplish his will. நான் சொல்லுவேன், I would say, இந்த சரீரம் என்னை விட்டு ஒரு நாள் என்னை கைவிடும் போது, when I leave this body behind, இந்த சரீரம் சொல்லணும், this body should say, நான் உன்கிட்ட இருந்த காலம் முழுவதும், as long as I was with you, நீ உன் சித்தம் நிறைவேற்றல, you did not fulfill your plan. சரீரத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். You only did
the plan of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நான் யோசித்து பார்த்தேன். I was pondering. கர்த்தருடைய தாசனாகிய மோசேயினுடைய சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணினார். The Lord buried the body of Moses. எந்த மனுஷனும் அடக்கம் பண்ணல. No man buried the body of Moses. அடக்கம் முடிஞ்சிருச்சு. After the burial service. நீங்க புத்தகத்தை வாசித்தீங்கன்னா, and if you would read the scriptures, உங்கள் எல்லாருக்கும் பயமும் நடுக்கமும் உண்டாக வேண்டும். and you will certainly fear. யூதாவின் புத்தகம் Jude 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினான். And he was contradicting with the Satan by himself. யார் அடக்கம் பண்ணது? And who buried? எந்த பிஷப் இல்லங்க. It's not any bishop who buried the body of Moses. இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, ஐயா என்ன நீதாயா ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணியா? It is you who should give me a burial service. உன்னை நான் அடக்கம் பண்ண போறேனோ நீ என்ன அடக்கம் பண்ண போறியா? I do not know whether I would bury you or you would bury me. ஆனா நான் சொல்றேன், but I would say ஆண்டவரே அடக்கம் பண்ணாருங்க. The Lord himself buried. அங்க வந்தா சாத்தான். And the Satan came over மிகாவேலை பார்த்து சொல்றான், and looked at the archangel and says, இந்த சரீரம் என்னுடையது. The Satan says, this body belongs to me. யார் அடக்கம் பண்ணது? And who was the one who buried? தேவன் அடக்கம் பண்ணினாரியா? It is the Lord himself who buried the body. தேவன் அடக்கம் பண்ண சரீரத்துக்கு இந்த கதினா நான் அடக்கம் பண்ணது என்ன கதி? And if it is the body which the Lord buried, if that been the plight, what is our body? நீங்க நினைச்சிராதீங்க, நல்ல ஜெபம் பண்ணி and if you don't காலையில இருந்து சாயங்காலம் வரை உட்கார்ந்து நல்ல கிறிஸ்தவ பாட்டா பாடி and if we would sing hymns unto the Lord, இன்பரா ஈற்றிலே மோட்ச கரையிலே சந்திப்போம், that we might meet one another in eternity, அப்படினு நல்ல பாட்டு பாடி, and having sung that, நல்ல வின்சென்ட் பார்க் வச்சு நல்ல பவனி கொண்டு போய், and the Vincent Park hearse will take you, நல்ல உப்பு போட்டு உன்னை பொரிச்சு வச்சு, and after putting salt, if they are bury you, rest in peace, may your soul rest in peace, and on your grave it is engraved, rest in peace. சரீரம் பரலோகம் போயிருந்து யோசிக்காத. Don't think that this is an assurance to go to the heaven. எப்போ போய் தேரும் தெரியுமா? You know when your body, உனக்கு தெரியணும், you should know, இந்த சரீரத்திலே நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். you will go to heaven only if you will accomplish the will of the Lord in this world. ஏன் இச்சை நிறைவேற்றுறதுக்கு? It is not your will. என்னுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு. It is not your ஏன் இஷ்டம் போல அலங்கரிக்கிறதுக்கு? It is not how you are doing ஏன் yourself. இஷ்டம் போல உடுத்துறதுக்கு? It is not how you, ஏன் இஷ்டம் போல அனுபவிக்கிறதுக்கு இல்ல. and it is not to enjoy as you like. இது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற. This body should do the will of the Lord. சித்தத்தை நிறைவேற்ற. And this will do the will of தேவனுடைய the Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இது சரீரம் உங்களுடையது அல்ல. This body is not நீங்க yours. உண்டாக்கியது அல்ல. It is not formed by you. இது உங்களுக்கு சொந்தம் அல்ல. It is not yours. இது தேவனுக்கு சொந்தம். This body belongs to the Lord. நீங்க சொல்லணும், ஆண்டவரே, Lord, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறீர். Lord, you have given me this body to do thy will, Lord. தேவன் பணத்தை கொடுக்கிறார். The Lord gives you wealth தேவ சித்தம் நிறைவேற்ற. to do the will of the Lord. தேவன் உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை தருகிறார். The Lord gives you many goodness in this world தேவ சித்தம் நிறைவேற்ற. to do the will of the Lord. ஆனால் But நீங்கள் தவறாய் பயன்படுத்துவீர்களானால், But if you would use it wrongly, நாம் பதிலளிக்க வேண்டியதா இருக்கு. you got to be accountable for it. ஒரு நல்ல சம்பவம் பைபிள்ல இருக்கு. There is a good incident. கர்த்தர் 12 அப்போஸ்தலரை அழைத்தார். The Lord called the 12 disciples. 12 பேரை பார்த்து சொன்னார், And he looked at the 12 and said, நீங்கள் 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து Thou will be seated on the 12 கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பீர்கள். இது தேவனுடைய திட்டம். And it is the plan that thou will judge the 12 tribes, and this is the இது Lord's plan. தேவனுடைய சித்தம். And it is the Lord's will. நீங்கள் 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். And you shall govern the 12 tribes seated on your throne. 12 பேர் இயேசுவை பின்பற்றினார்கள். The 12 followed Lord. ஆனால் ஒருவன் And one, இந்த சரீரத்தை வைத்து and having this body, பணத்தை சம்பாதித்தான், he earned money, நிலத்தை சம்பாதித்தான், and he bought land, நண்பர்களை and சம்பாதித்தான். he got friends. முடிவு என்ன தெரியுமா? You know what's the end? அவனுடைய சரீரம்
வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்கியது. And his body was hanging between the heaven and earth. அவன் குடல்கள் சரிந்தவன் செத்து போனான். And he hanged himself and he fell down. அவன் நிலம் அவனோடு போகல. The land what he earned didn't go with him. அவன் சம்பாதிச்ச பணம் அவனோடு போகல. The money what he earned didn't go with him. அவன் சம்பாதிச்ச நண்பர்கள் அவனோடு வரல. And his friends didn't go with him. உனக்கு என்னன்னு கேட்டுட்டான். உனக்கு என்ன? What is that for you? எங்களுக்கு உனக்கு என்ன? What is that for between you and me? நண்பனாக நடித்து 30 வெள்ளிக்காசு கொடுத்து கொலை செய்ய சொன்னவன் இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். And the one who betrayed him, he gave 30 pieces of silver and said, what is between you and me? நான் தாழ்மையாக சொல்லுகிறேன். Humbly I tell you. இந்த சரீரத்தை பயன்படுத்தி, and having used this இந்த ஞானத்தை பயன்படுத்தி, having used this knowledge, இந்த அறிவை பயன்படுத்தி, and if having used தேவன் தந்த சுகத்தை பயன்படுத்தி, and having given the goodness of பணத்தை the Lord சம்பாதிக்கலாம். you might be able to வீட்டை சம்பாதிக்கலாம். you might earn a பொருளை சம்பாதிக்கலாம். and you might earn மனிதர்களை சம்பாதிக்கலாம். you might earn என்னென்னவோ சம்பாதிக்கலாம். what on earth you may earn. நீ சம்பாதித்ததிலே ஒரு பிடி அளவு கூட நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது. And whatever you have earned with your strength, nothing will go with you when you close your eyes. எதையாவது எடுத்துக்கொண்டு போக முடியுமா? Can you take anything? நீ வாங்கி போட்டிருக்க நிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணு கொண்டு போக முடியுமா? Can you take a piece of land what you have bought? நீ சேர்த்து வச்சிருக்கிற ஜுவல்ஸ்ல ஒரு மூக்குத்தி கொண்டு போக முடியுமா? Can you take a nose ring out of the jewels what you have saved? நீ சேர்த்து வச்சிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து 10 ரூபாயை கொண்டு போக முடியுமா? Can you take the money that you have saved in the bank? நீ அடுக்கி வச்சிருக்கிற வஸ்திரங்கள்ல இருந்து ஒரு வஸ்திரம் கொண்டு போக முடியுமா? Can you take any of the garments what you have எதுவுமே saved? கொண்டு போக முடியாது. You cannot take anything. நிர்வாணியாய் பிறந்தாய், நிர்வாணியாவே போகிறாய். And you came naked onto this world and மனுஷன் காற்றுக்காக உழைக்கிறான். and he longs for the money. ஒன்றுமே கொண்டு போக முடியாததுக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தி ராத்திரியும் பகலும் உழைக்கிறாய். And the things that you cannot take with you, you toil for this. அதுக்காக இதை கொடுக்கல பிரதர். This body is not been given for that. அதுக்காக இதை செய்யல. The body is not given to you for that. தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களிலே The life what the Lord has given. இந்த சரீரத்தை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒரு அருமையான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given you this body to fulfill his சுகம், life. பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, பணம் அத்தனையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. The money, the wealth, the strength, everything has been given unto you to fulfill the will of the Lord. நீங்க நிறைவேற்றுங்களா? Will you fulfill his plan? நான் அடிக்கடி சொல்றது உண்டு. Very frequently. பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய 21வது வயதிலே அவர் மலேசியாவிலே வாத்தியார் வேலை செய்யும்போது ரட்சிக்கப்பட்டார். And when he was as a teacher in Malaysia, he got saved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவருடைய அண்ணன் கன்னியாகுமரியிலே பள்ளியாடி என்ற இடத்திலே வாத்தியாயராய் இருந்து கொண்டு அவருடைய சபையிலே அவர் உபதேசியாராய் இருந்தார். And he was a sixth chain in the church. இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே Pastor Sundaram got saved. தன்னுடைய அண்ணனுக்கு கடிதம் எழுதினார். And he writes a letter. அண்ணன் ரட்சிக்கப்படணும். I've got saved. ஞானஸ்நானம் எடுக்கணும். We need to get இவருக்கு baptized. பயங்கர கோபம். But the brother got angry with him. இவர் வந்து உபதேசியாராச்சே கிழிச்சு குப்பத்தல. And he was a deacon, so he just இப்ப told the எந்த letter. கடிதம் வந்தாலும் Whatever letter he received. அவன் என்ன எழுதுவான் பைத்தியக்காரன்? And what is that ரட்சிக்கப்படு. He said, ஞானஸ்நானம் எடு. he said, get saved, get baptized. இவனுக்கு வேற வேலையே இல்ல இந்த பசங்களுக்கு. There is no other job. நீங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி தான். And likewise we also say பெந்தகோஸ்தே வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ரட்சிக்கப்படு ஞானஸ்நானம், ரட்சிக்கப்படு ஞானஸ்நானம். even likewise we என்னடா also வேலை say, எங்களுக்கு அதுதான் வச்சிருக்கோம். yeah, also we say, as தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. be baptized, be baptized. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to God's holy name. காலங்கள் கடந்து போச்சு. Over many years passed. அவர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, It is not that he got saved. He got anointed. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். And he offered himself for பரிசுத்தவான்களுக்கு ministry. ஆண்டவர் கொண்டு வந்தார். And he brought him to ஊழியத்தை Pushpa. ஆரம்பித்தார். And he started his ministry. அநேகர் ஆண்டவர் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டாங்க. And many followed him and they were baptized. அண்ணனுக்கு வயது 70. Now his elder brother was 70. அண்ணன் இப்ப கடிதம் போட்டார். Now his elder brother writes to him, தம்பி, younger brother, நீ இந்த சின்ன வயதிலே சொல்லும்போது நான் கவனிக்காம விட்டுட்டேன். when
in my younger age, when you said, I didn't pay heed to your word, இப்பதான் தெரிந்து ரட்சிக்கப்படணும். and it is only now I have come to know that I should get saved. ரட்சிக்கப்பட்டுட்டேன். I have got saved. நான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். I should get myself baptized. நீ தான் வந்து கொடுக்கணும். And you are the one வேற who யார் கையில எடுக்க நீ தான் கொடுக்கணும். and you got to organize for this baptism. இவரும் போனார். தம்பிக்கு அண்ணனுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு. And Pastor Sutra போய் also ஞான went. ஸ்நானம் கொடுத்துட்டு And after baptizing him, he said, அண்ணே இவ்வளவு நாள் இங்கே இருந்தீங்க வந்து எங்களே பாருங்களேன். and he says, that's why you have been over எப்படியோ your word to come பேசி with me. கார்ல ஏத்தி கொண்டு வந்துட்டார். And he brought him to Chennai. ஞாயிற்றுக்கிழமை காலை. And it was a Sunday. அண்ணன் கிட்ட சொன்னார் ஒரு சின்ன டெஸ்டிமனி கொடுங்களேன். And he told his brother, why don't you testify of what the Lord done to you? காலையிலே வந்து முன்னால உட்கார்ந்துட்டார். And he came early and he was seated in front. பின்னால உள்ள கூட்டத்தார் பார்க்கல, முன்னாலே உட்கார்ந்துட்டார். And he was seated in front, the elder brother. டெஸ்டிமனி டைம் வந்தது. Now it was the time for testimony. எழும்புனா ஃபுல்லா தலையா இருக்கு. And when he got up and he seen எல்லாம் ஒரே தலையா இருக்கு. and when he saw the மேல gathering, கீழ எல்லாம் ஜனம். the whole church was full. அவர் எழுத்தின்படி அழுது கொண்டு சொன்னார். And he started shedding tears. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டது. And at the same time, this truth was revealed unto me and to my brother. என் தம்பி வாலிபத்திலே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். And in his youth, my younger brother paid heed to the word. இன்றைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை தேவன் அவருக்கு பலனாய் கொடுத்திருக்கிறார். Hence he was able to garner so much of souls for the Lord. நான் வாலிபத்திலே கீழ்ப்படியல. In my youth, I didn't pay heed. ஆனா ஆண்டவர் முதிர் வயதிலே கீழ்ப்படிய பண்ணிட்டாரு. But in my old age, God made me to yield நான் to it. கீழ்ப்படிஞ்சிட்டேன். I have yielded. பட் எனக்கு என்ன பிரயோஜனம்? But what is the use? எப்படியோ நான் ரட்சிக்கப்பட்டு தப்பிச்சிட்டேன். But I have got saved and I have escaped. ஆனால் But எனக்கு எந்த பலனும் இல்லை. there is no fruit. எந்த பலனும் இல்லை. But there is no fruit. இவ்வளவு காலம் அந்த உலகத்துக்காக உழைச்சேன். I did toil for the world so many years. நல்ல டீச்சர் பேர் வாங்கினேன். I got a good name as a good teacher. என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சேன். And I did gather பிள்ளைகளுக்கு wealth for கல்யாணத்தை my, முடிச்சேன். and I got my children married. பிள்ளைகளுக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். I've got them married. பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன். I've seen my grandchildren. அப்பா என் கண்ணை நிம்மதியா மூட மாட்டார். Now he thought that he will close his eyes in peace. நீங்கள் வீடு கட்டுகிறதும் நிலம் வாங்குகிறதும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உங்க பேரன் பேச்சு காண்றதுக்கு தான் தேவன் உங்களை படைத்தார் அப்படின்னா அது ஒரு வாழ்க்கை அல்ல. And it is not a life if your life is being utilized to buy a land and to அதை build a house. உலகத்திலே உள்ள மிருகங்கள் கூட ரொம்ப அழகாய் செய்கிறது. It is likewise, even the animals in this world do likewise. உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? What is the difference between இந்த that? சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். The Lord has formed this body. எதற்காக? For what? தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக. It is to fulfill the will of the தேவ Lord. சித்தம் நிறைவேற்றுவதற்காக. It is to fulfill the will of the ஒரே Lord. ஒரு வாழ்க்கை. That is only one life. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. And it is going to end fast. நீ இயேசுவுக்காய் என்ன செய்தாய்? What is that thou hast done? என்பது மாத்திரமே நிலைத்திருக்கும். அது மாத்திரமே உன் பின்னாலே வரும். And what is that thou have done for the Lord, and that will be the certainty. நீங்கள் என்ன சாதித்து விடுங்கள். Whatever you might. இயேசு சொன்னது போல The Lord said, உலகத்தையே ஆதாயமாக்கிக் கொண்டால் if you shall gain the whole world, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா. and if you lose the soul, what is it? எங்கெங்கயோ ஜெயகொடி நாத்துறான் ஐயா. And there are so many flags இந்தியாவை have been hoisted. பிடிச்சிட்டான்றான், ஸ்டேட்டை பிடிச்சிட்டான்றான், எல்லாத்தையோ பிடிச்சிட்டான்றான். And people do எல்லா pride that they have conquered. இந்தியாவையே பிடித்து நீ சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்தை நீ பிடிக்கலன்னு சொன்னா எவ்வளவு பரிதாபத்து. And if you shall gain the whole world and lose your soul, how pathetic it is. இந்த இந்தியாவும் பின்னால வர போறது இல்ல. The country India is not going to come after you. இன்னைக்கு ஜெய சொல்ற ஒருத்தன் கூட வர போறது இல்ல. The one who is after you will not follow you. நீ உன்னுடைய வாழ்க்கையை தனியாய் நடத்து. And it is an individual life between you and the Lord. அவனை பற்றி என்ன? What do you care about இவனை him? பற்றி என்ன? It is not about others. ஆண்டவரே, Lord, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதே என்னுடைய போஜனம். Lord, it is to do thy will, Lord. It is my food. இயேசுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. A body was given unto இந்த Lord Jesus. சரீரத்துக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்தார். And the Lord did feed that என்ன body. போஜனம் கொடுத்தார் The தெரியுமா? Lord did give them. உம்முடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே இந்த சரீரத்துக்கு போஜனம். Lord, it is to do thy will
it is the will of mine. ஆகையினால் Hence, நீங்கள் தனித்து கர்த்தரை பின்பற்றுங்கள். and you got to follow the Lord தேவ individually. சித்தம் நிறைவேற உங்கள் பாடி ஒப்பு கொடுங்க. Where you offer your body as a உலக sacrifice. இச்சைகளுக்கோ மாமிச இச்சைகளுக்கோ சரீரத்தை ஒப்பு கொடாதிருங்கள். Do not follow the lust of this world at any time. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. This body belongs to the Lord. இது பரிசுத்தமானது. It should be holy. தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு And it கொடுங்க. should fulfill the will. இரண்டாவதாக Secondly, எப்படி நான் பின்பற்ற வேண்டும்? how can I follow Lord? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The Bible says, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் Revelation 14 4ஆம் வசனம் பாருங்க. and verse 4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள். And these are the people who follow the Lamb. யாரை பின்பற்றுகிறது? Who do we follow? ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர். And we got to follow the Lamb. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறார். Wherever the Lamb of God goes, we got to follow him. நமக்கு கிறிஸ்து நல்ல பழக்கம் இருக்கு. That is a good tradition. எங்க போனாலும் என்ன பண்ணிட்டு போறீங்க? What is that you do? எங்க போனா என்ன பண்ணிட்டு போறீங்க? What is that you do wherever you go? ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. We always pray before we ரொம்ப leave. யோசிக்கிறீங்க. வெளிய போறோம் என்ன பண்ணிட்டு போறோம்? Before we go out, what do we do? ஆண்டவரே, Lord, பள்ளிக்கூடத்துக்கு போறேன். I'm going to school. காத்துக்கிடும். Lord, help me. வர போறேன். காத்துக்கிடும். Lord, சாப்பிட protect me. போறேன். ஆசீர்வதியும். Lord, I'm going to eat. Bless me. நல்ல வேளை ஆண்டவர் நமக்கு யார் தெரியுமா? நல்ல ஒரு வாட்ச்மேன். You know who the Lord is for us? He's a good ஓகே, watchman. வரத்தையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. He's தீமை அணுகாமல் காத்துக்கொள்ளும். He blesses our going out and coming in. எல்லாம் ஜெபத்தோட பண்ற நல்ல விசுவாசிகள், அருமையான We விசுவாசிகள். do everything with prayer. சினிமா கோட்டைக்கு போனா கூட ஜெபிச்சு தான் போறோம். Even when you go to a movie, we do pray to the Lord. ஒருத்தர் சொன்னாரு, சார் நான் வந்து பிராந்திய பாட்டில் ஊத்திட்டு ஜெபம் பண்ணி ஆர்டருக்கு ஊத்தி தான் சார் குடிப்பேன் சார். Before I pour my alcohol into a glass, I pray to the Lord and then I consume it. பாட்டில திறந்து கிளாஸ்ல ஊத்திட்டு வரான். He would ஜெபம் open, பண்ணுவாராம். and he would open the ஜெபம் bottle பண்ணிட்டு and pour ஆண்டவர் it, பங்க ஊத்திட்டு தான் குடிப்பாராம். and he would give little unto the Lord and then he will consume it. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. There are these kind of Christians also in this world. செய்ய போறதுக்கெல்லாம் ஜெபம். For everything what you do, you அவன் pray. அக்கிரமம் பண்ண போறானோ ஜெபம். If you are going to go for adultery, you pray. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது When I was young, எங்க ஊர்ல இந்த என்ன வாட்ச்நைட் சர்வீஸ் முழு இரவு ஜெபம். அத வாட்ச் அதானே நாங்க முழுசா முழிச்சிருக்கிறது. ராத்திரி 12 மணி 1 in those days it used to be watch night எங்க service. சரித்திரத்திலே அன்றைக்கு ஒரு நாள் தான். And we used to be awake throughout the night. எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. Everyone was awake. ஒரு ஐயா வந்தார். And a person came, an old man came. பெரிய ஒரு மாலை. And there was a big garland. ஏன்னா கூட்டம் அன்றைக்கு வாட்ச் அன்றைக்கு கோயிலுக்கு வராத ஆளுங்க உள்ள வந்திருப்பாங்கல்ல. And the watch night தண்ணி service, அடிச்சவன் all தண்ணி those அடிக்காதவன் people, எல்லாம் உள்ள உட்கார்ந்திருப்பான். all those people who doesn't come to வந்து church liquor. ஆல்தர்ல வந்து பெரிய மாலை போட்டாரு. And there was a big garland and we garlanded them. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And everyone was watching. ஆராதனை முடிஞ்சது. And after the worship, எல்லா வீட்டுக்கு போனா பாதி வீடு திறந்திருக்கு. and the houses were open. பூட்டின வீடெல்லாம் திறந்திருக்கு. And all the houses were open. And they were wondering who's the one who opened. இவங்க போறதுக்கு முன்னாடி வீடு திறந்தாச்சு. Before they could return to the வீடு house, பாதி வீடு காலி. and half of the houses were empty. அலறி அடிச்சு 1ஆம் தேதி காலையில அலறி அடிச்சு போலீஸ். And all of them went to the police station and gave a போலீஸ் complaint. வழக்கம் போல கேட்டுச்சு. யாருக்கா சந்தேகமா? And யார் மேல சந்தேகமா? the police யாருக்கு சந்தேகம் இல்ல. the police questioned, do you ஒரு doubt சந்தேகம். anyone? கடைசியா எப்படியோ போலீஸ் துருவி பிடிச்சு யாரை பிடிச்சாங்கன்னா மாலை போட்டாரோ அவரை பிடிச்சு. And police investigated and finally they caught hold of the man who was garlanded. அவன் எதுக்கே மாலை போட்டான்? You know for what he garlanded? நான் கோயில்ல இருக்கிறேன்னு சாட்சிக்கு. And he garlanded the person to prove to the people that மாலை he's in the church. போட்டுட்டு வீடு திறக்க போயிட்டான். But after garlanding, he went out and he started opening the doors. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், திருடன் கூட ஜெபம் பண்ணி தான் திருடுறான். And only then I realized even the thieves, they start before the job they pray.
எல்லார் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வேண்டியிருக்கு. Every prayer the Lord got to hear. ஆனால் But நாம என்ன நினைச்சிட்டோம்னு கேட்டீங்கன்னா, what is that we think? நாம எங்க போனாலும் இயேசு வரணும். Wherever we go, the Lord should be with us. வேதம் என்ன சொல்லுதுன்னா, But what does the Bible say? இந்த சம்பவத்திலே 1,44,000 பேரை பற்றி எழுதியிருக்கு. Here it is being written about 1,44,000 இது people. பெரிய ஒரு ஆர்குமென்ட் சப்ஜெக்ட். And it is a very big subject. ஒரு கூட்டம் சொல்லுது கல்யாணம் பண்ணாதவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. And one group says only those who are virgins will go to heaven. நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன். I asked one person. கல்யாணம் முதல் எழுதியிருக்கிறதே ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் அப்படி சொல்லி, அப்ப யார் தான் போகணும்? And those who are virgin? சரியா சொல்லுங்க. நிச்சயமா ஜென்ஸ் மாத்திரம் தான், பொம்பளைகளுக்கு இடமே இல்லை. ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், the one who has not been defiled அப்போ by the woman. 1,44,000 பேர்ல யார் தான் இருப்பா? And out of 1,44,000 மன்னிச்சுங்க people, சிஸ்டர், உங்களுக்கு இடமே இல்லை. only the men will be there. There's no place for the females. நான் அவரை கேட்டேன். I asked that person, ஏயா ஆண்கள் தான் போவாங்கன்னு சொன்னா, if only the men will go, பின்ன எதுக்கே அந்த பொம்பளைங்களை ஊழியத்துக்கு எடுக்கிறீங்க? now why do you call the ladies for the ministry? துணி துவைக்கிறதுக்கும், It is to wash clothes, சோறு பொங்கி போடுறதுக்கும், to cook. அதுக்கு தானே. Is it for that? ஒரு வாயை திறக்கல. That person was not able to answer. 1,44,000 பேர் ஆண்கள் மட்டும் தானா? Is 1,44,000 people will it be only men? பெரிய சப்ஜெக்ட், அது கூட நான் போக விரும்பல. It's a very big subject. ஒரு தகுதி சொல்லி இருக்கு. But there is, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் இவங்க போறாங்க. wherever the Lamb of God goes, these people will follow. நீங்க ஜெபம் பண்றது, நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறீங்க. You think wherever you want to go, the Lord should follow you. கிறிஸ்தவத்துல இன்னொரு வேலை இருக்கு. But in Christianity it is the other way around. ஆண்டவர் எங்க போறாரோ wherever the Lord goes, you need to follow him. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. If you would read the scriptures, ஆண்டவர் மலைக்கு போனாரு. he went on to the mount. வேதம் சொல்லுகிறது, the Bible says, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தீங்கன்னா 14, 13 and 14. Matthew 14, அவர் வனாந்தரத்துக்கு போனார். And he went into the wilderness. திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். Multitude of people followed him. யோவான் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் மலையின் மேல் ஏறினார், ஜனங்கள் எல்லாம் பின்பற்றினார்கள். And the Lord ascended the mount and the people followed him. லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Luke 19 and verse 3 says, இயேசு நடந்து போகிற போது, even as Jesus was walking, அந்த சகேயு வந்த போது அவர் பக்கத்திலே போக முடியல. And Zacchaeus was not able to go. திரளான கூட்டத்தார் பின்பற்றினார்கள். And there were a great multitude which followed him. ஒரு சகோதரி சுகமாவதற்காக இயேசுவை தொட விரும்பின பொழுது, and the lady who had the issue of blood, when she wanted to touch, மார்க் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, Mark 5:31 says, அநேகர் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். and the people were thronging onto the Lord, அவரை தொட முடியல. and she was not able to touch him. அவ்வளவு ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். And there was multitude of people. ஆனால் காவலிலும் சாவிலும் in good and life and death, நான் உம்மை பின்பற்றுவேன் என்று உறுதி சொன்ன பேதுரு எங்கே? and where is Peter who said, in life and in death I shall follow you? யோவான் எங்கே? And where is John? 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்ய போற அப்போஸ்தலர் எங்கே? And where are the apostles who are to rule the 12 from the 12 thrones? இயேசுவை பிடித்த பொழுது, when Lord Jesus was caught, சொல்லுகிறது வஸ்திரத்தை விட்டு நிர்வாணமாய் ஓடி போனார். and they left their garments and ran away from the Lord. எது வரைக்கும் பின்பற்றினாங்க? Till what time did they follow? 5,000 பேருக்கு போஷித்தா ஓகே கர்த்தர். And when he fed 5 loaves and 5,000, hallelujah, தண்ணி திராட்சரசமா மாறிச்சு. the water was turned into wine. மரித்தோரை எழுப்பினார். And you raised up the dead. அநேகர் பின்பற்றினார்கள். And many followed. சப்பானி நடந்தான். And the lame walked. அநேகர் பின்பற்றினார்கள். Many followed him.
தேவன் அற்புதங்களை செய்த போது when Lord did miracles, மலையிலும் பின்பற்றினார்கள், they followed him on the mount, வனாந்தரத்திலே பின்பற்றினார்கள், the wilderness they followed, கடலை கடந்து போனார்கள், and they crossed the பல sea, மைல் நடந்து போனார்கள், and they walked, திரளான மக்கள் இருந்தார்கள். and there were multitude of people. ஆனால் But என் ஆண்டவராய் இயேசு சிலுவை சுமந்த பொழுது when the Lord Jesus Christ carried the cross, 12 அப்போஸ்தலர் எங்கே? where were the 12 apostles? அற்புதம் பெற்றவன் எங்கே? And where are the people who received miracles? ஒருவனையும் காணோம். No one was with them. ஒருவனையும் காணோம். There was no one with them then. நான் சொல்லுவேன், I would say, ஒரு முறை இயேசுவிட்ட வந்து யாக்கோபு யோவானும் கேட்டாங்க. once James and John came to Lord Jesus. மார்க் 10 அதிகாரம் 37 வசனத்திலே, Mark 10, உமது 37. மகிமையிலே நான் வலது பக்கத்துல ஒருத்தன், இடது பக்கத்துல ஒருத்தன். And he says, I shall be seated on the right and the left in your எப்போ? throne. உம்முடைய மகிமையில் வரும்போது. When you come in your glory. அவனுடைய அம்மா வந்தாங்க. And his mother மத்தேயு came. 20:21 உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது. And Matthew 20:21 says, when you come into வலது the பக்கம் kingdom, இடது பக்கம் எப்ப வேணும்? when should be seated on the right and left? ஆனா எத்தனை பிள்ளைகள் இயேசுவுடைய வலது பக்கம் இடது பக்கம் அறைவதற்கு அம்மா ஒப்பு கொடுப்பாங்க? And how many mother will offer the child to be crucified on the left and right along with Jesus? இயேசு சொன்னார், Jesus said, நீங்க கேக்குறது இன்னதுன்னு உங்களுக்கு you do தெரியல. not know as to what you are asking. உங்களுக்கு தெரியல. You do not know. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. There was an incident. பாசுந்தரையாட்ட வந்து, Pastor Sutram, ஐயா நம்ம சபை ரொம்ப சின்னதா இருந்துச்சு, our church was very small. இப்ப நல்லா பெருசாயிடுச்சு, Now it has become, நிறைய வருமானம் வந்துருச்சு, there is a good earning. நிறைய பணம் வருது, There's good earning. நாம இதுக்கு வந்து கணக்கெல்லாம் ஒழுங்கா வைக்கணும், And we got to be accountable for it. நான் என்ன உதவி செய்றேன். I'm willing to offer myself. பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, Pastor laughed at him and said, ரொம்ப நல்லது பிரதர், it's very good. எனக்கு இப்ப உதவி ரொம்ப தேவை. I do need help. ஆனா ஒண்ணு பிரதர், But one thing I tell you. காலையில 4 மணிக்கு கிளம்புறேன், But I get up at 4 o'clock. நீங்க 4 மணிக்கு வந்துருங்க. Can you come at 4 a.m.? 4 to 6 prayer, 4 to 6 we have a prayer. 10 to 1 prayer. 10 to 1 I have prayer. நான் இவ்வளவு நேரம் பைபிள் வாசிப்பேன். And I would go through the Bible for so many hours. நீங்க உட்கார்ந்து வாசிங்க. You may also have to give me company in இத்தனை that. நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். And I would fast for so many days. நீங்களும் ஃபாஸ்டிங் வந்துருங்க. You will also have to fast along with me. அடுத்த வாரம் கோயிலுக்கே வரல. That person was not seen in the church at all. எதுக்கு வராங்க? You know for what? நோட் என்றதுக்கு. They are willing to come கணக்கு வைக்கிறதுக்கு. to. ஆனா அந்த பணம் வர்றதுக்கு முட்டிகால் போட சொல்லுங்க, வர மாட்டாங்க. You want to count the money, but you don't want to toil the way the pastor toils. நான் அடிக்கடி சொல்றேங்க. I do tell you. சபையில கன்வென்ஷன். And if you have a convention. எக்ஸ்ட்ரா பேனர், எக்ஸ்ட்ரா பந்தல். And you have a shamiana. எக்ஸ்ட்ரா சாமியானா, எக்ஸ்ட்ா ஷெட். Everything is planned. அங்க இருந்து வந்தா, பஸ்ல வந்தா, ட்ரெயின்ல வந்தா, ஃளைட்ல வந்தா, அப்படி வந்தா கன்வென்ஷன். During convention time, people do come from various parts and various modes. 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்லுங்க. But if you would say, கன்வென்ஷனுக்கு திரள் கூட்டமான மக்கள் சாப்பிடுறதுக்கு. for convention people will come and they will throng, but not for fasting prayer. உபவாச ஜெபத்துக்கு 10 கிழவிக்கு கான்ட்ராக்ட். But for fasting prayer you get only 10 old ladies. அந்த கிழவிக்கு தான் உட்கார்ந்து தோத்திரம் 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 தோத்திரம். Only the 10 ladies will be here and praise the Lord. வாலிபர்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு. சோறு பொங்கற வேலை, காய் வெட்டுற வேலை, உழைக்கிற வேலை. ராத் ஜெபம் பண்ண சொல்லுங்க. But if you tell them to pray, வர மாட்டாங்க. they will not participate. வர மாட்டாங்க. They will not participate. அவங்க ஜெபிக்கிற இயேசுலாம் வேண்டாம். They do not need the Lord who prays. நான் சொல்றேன், நான் தாழ்மையா சொல்றேன். Humbly I tell you, ஆட்டுக்குட்டியார் ஜெபம் பண்ண போறாரா? you are going to pray. ஜெபம் பண்ண போறேன். You got to pray. ஆட்டுக்குட்டி உபவாசம் பண்ண போனார். If you want to fast, you got to fast. அவர் கெத்செமனேல அழ போனாரு. The Lord went into நான் அவரோட Gethsemane சேர்ந்து அழுவுறேன். and I will also cry. அவரோட சத்தம் போடுறேன். Then I will also cry. அவரோட சேர்ந்து கதறுகிறேன். I also. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, I will also wail with him. அங்கெல்லாம் போறேன். Wherever he goes, let me follow. நான் நினைக்கிறேன், ஜனங்கள் சிங்காசனத்துக்கு போக விரும்புகிறார்கள். The people, they like only to go to the throne. அந்த சிங்காசனம் அடைவதற்குள்ள வழியிலே அவர்கள் போக விரும்பல. But they do not want to go through the path of agony. உங்களுக்கு தெரியுமா, எபிரேயர் 12 அதிகாரம்
Hebrews chapter 12. தயவு செய்து இரண்டாம் வசனம் பாருங்க. Hebrews அவர் chapter தமக்கு முன்னாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். And he did sit down. சிங்காசனம் எப்படி கிடைச்சது? How did he get the throne? சொல்லுங்க. How? எப்படி கிடைச்சது? How did he get the throne? அவமானத்தை எண்ணாமல் and he did endure the சிலுவையை சகித்து and he did bear the cross. அப்படியானால் நீங்க சிங்காசனத்தை அடையணுமானா if you want to get the throne, வே என்ன? what is the way? அற்புதம் அல்ல, it is not miracle, அதிசயம் அல்ல, it is not wonder, ஆசீர்வாதம் அல்ல, it is not blessing, அவமானம், it is the shame that அவமானம், it is the shame. சிலுவையின் பாதை அவமானம், the way of the cross is அவமானத்தை சகித்தார், he endured the shame, நிந்தையை சகித்தார், and he endured the shame. அந்த பாதையிலே கடந்து போய்தான் if only you cross that path, அவர் சிங்காசனத்தை அடைந்தார். and he reached the throne. நான் சொல்வேன், I would say, நான் அடிக்கடி சொன்னா கூட சொல்றேன், ஒரு நாள் ஒரு பொண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா உள்ள ஒரு ரூம்ல, and there was a girl who was praying, திடீர்னு வந்தான் ஒரு தூதன், and the angel came. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, thou art blessed among the கிருபை பெற்றவளே, and you are found நீ grace, பாக்கியவதி, you are blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், you are blessed, உன் சந்ததி and ஆசீர்வதிக்கப்பட்டது, your generation is blessed. என்னெல்லாமோ சொன்னான். And he said many things, இவ பயந்து போய் என்ன நடக்கும்? and she got afraid. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், and the Holy Spirit will come upon you, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், and thou shall be overshadowed by the Spirit, உனக்குள்ளே உருவாகிற பரிசுத்தம் and thou will be a தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். and the one which is formed in thy womb will நான் be the எப்படி Son of அறிவேன்? God. How will I know? எனக்கு புருஷன் இல்லையே. I know no man. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றும். There is nothing impossible with the Lord. போய்ட்டான். And he disappeared. ஆவியானவர் வந்தார், the Holy Spirit descended, உன்னதமானுடைய பலன் நிழலிட்டது, and she was overshadowed by the கர்த்தருடைய Spirit. வார்த்தை நிறைவேறினது, the Lord's word was accomplished. புருஷனை அறியாத ஒரு பெண் கர்ப்பவதியாய் நிற்கிறார். the woman who knew not the man, she was conceived. நீங்க எத்தனை பேர் ஊதி வாங்கிட்டு போயிருப்பீங்க? and how many of you all have incense sticks? எத்தனை பேர் மாலை எடுத்துட்டு போயிருப்பீங்க? and how many of you all would have taken garland? ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளே, உத்திரிக்கும் மரியாளே, வேளாங்கண்ணி மரியாளே, வாழ்க. Mother Mary, you are blessed among the women, and thou would have shown the incense sticks. புருஷனை இல்லாமலே புள்ள உண்டாயிட்டே, வாழ்க. and we were praised. எத்தனை பேரையா பூஜை பண்ணிருப்பீங்க? and how many of you all would have worshipped her? இன்றைக்கு சொல்றீங்களே, today you say, அம்மா வழியில நான் போறேன், and today you praise her up. அம்மா இல்லாம எப்படி புள்ள வந்தது? and without the mother, how a child is born? என்னெல்லாம் கேள்வி கேக்குறீங்களே? there are so many கேட்டீங்களா questions. மரியாள்கிட்ட? did you question her that day? அன்றைக்கு எல்லாம் துப்பி இருக்க மாட்டாங்களா? the people would have spat on her. அவமானம் சகிக்க முடியாதா? she was able to bear the shame. எல்லாரும் வாழ்த்தி இருப்பாங்க நினைக்கிறீங்களா? you know people would have blessed her. என்ன நாங்க அப்பா என்ன கேள்வி கேட்டிருப்பாரு? what the father would have asked அம்மா her. என்ன கேள்வி the கேட்டிருப்பாரு? father would have asked her. ஆண்டவர் மாத்திரம் யோசேப்பு கிட்ட வந்து சொல்லாம விட்டுருந்தாருன்னா அவ கதி என்ன ஆயிருக்கும்? if only the Lord would not have spoken unto Joseph, what would have been Mary's plight? அவளுக்கு ஒண்ணு தெரியுங்க, one thing he knows, நீங்க அத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், even you have been put to shame, நீங்க அத்தனை பேர் காரி துப்பினாலும், even if you have spat, நீங்க என்ன பேசினாலும், whatever you talk, எனக்கு தெரியும் எனக்குள்ளே உருவாகிறது பரிசுத்தம். but she knew the one which is formed in thy me is எனக்குள்ளே holy. உருவாகிறது பரிசுத்தம். the one which is formed in me is holy. எனக்குள்ளே உருவாகிறது ஆவியானவருடைய வல்லமையினால் வந்தது. the one which is formed in me is by the Holy ஆவியானவருடைய Spirit. அபிஷேகத்தினாலே it வந்தது. is by the anointing of the Holy பிரதர், நீங்க Spirit. வேதம் முழுவதும் பாருங்க பிரதர், அவமானம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. without shame there is no blessing at all. அவமானம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. and without enduring shame you shall not கல்வாரி possess blessing. பாதை ஆசீர்வாத பாதை அல்ல, அவமானத்தின் பாதை. the path of Calvary is not a path of blessing, but it is a path of shame. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. glory be to God's holy ஆனால் name. தைரியமா நான் சொல்லுவேன், hence boldly I testify, முதலாவதாக தனித்து பின்பற்றுங்கள். you need to follow the Lord individually. இயேசு சொன்னார், Jesus said, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் if only a man wants to தன்னை follow me, தான் வெறுத்து he should reject தன் himself, சிலுவையை அனுதினமும் and எடுத்துக்கொண்டு he should carry his என்னை cross, பின்பற்ற கடவன், and he should carry the என்னை cross. பின்பற்ற கடவன். he should follow me. நான் சொல்லுவேன், சிங்காசனம் வேண்டுமானால் if only you need the throne, பாதை மிக கடுமையானது. the path is
very. அது அவமானத்தின் பாதை. It is the path of shame. நான் தாழ்மையாய் சொல்லுவேன். Humbly I tell you. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ, wherever the Lamb of God goes, அது ஆசீர்வாதத்தின் பாதையா, whether it is the path of அற்புதத்தின் பாதையா, whether the path of அது அவமானத்தின் பாதையா, whether it's the path of shame, தேவன் எங்கே போனாலும் wherever the Lord goes, நான் அவரை பின்பற்றுவேன். I shall follow him. என்னை பின்பற்று. And the Lord said, follow me. கடைசியாக Last of all, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 Peter 21ஆம் வசனத்தை வாசி. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் பின்பற்றி வரும்படி to follow மாதிரியை வச்சிட்டு போயிருக்கார். The Lord has been an example unto us. நான் எதை பின்பற்றணும்? What is that we need to follow? இயேசு வச்சிருக்கிற மாதிரியை பின்பற்றணும். We got to follow the path of the Lord. இயேசு எனக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கார். He has been an example for us. எனக்கு முன்னால் ஒரு மாதிரியா போயிருக்கார். And he has been a forerunner to us. உலகத்தில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கலாம். There are many gods in this world. எந்த தெய்வங்களும் தான் நம்பினவர்களை பின்பற்றி வரும்படி மாதிரி வச்சிட்டு போகல. And all these gods of the world, they have not asked the நான் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன், but the Lord whom we நான் worship, நம்புகிற ஜீவன் உள்ள தேவன், the living God whom we தம்மை worship, பின்பற்றி வருகிற அடியார்களுக்கு அவர்கள் வர வேண்டிய பாதையினுடைய மாதிரியை வச்சிட்டு போயிருக்கார். And the Lord who wants us to follow him, he has kept an example. நீங்கள் எந்த மாதிரியை தேட வேண்டுமானாலும் You don't have to follow any example. எல்லாவற்றுக்கும் இயேசு மாதிரி. And there is the Lord Jesus Christ who is an example. என்ன மாதிரி தெரியுமா? You know what is that? அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்யல? He did no sin. நீ பின்பற்றணும். You got to follow the Lord. மாதிரியை பின்பற்றணும். You got to follow the example. நம்ம தேவன் யார்? Who is our Lord? நம்ம தேவன் பாவம் செய்த தேவன் அல்ல. And our Lord doesn't sin. பாவத்தில் விழுந்த தேவன் அல்ல. And he is the one who has not fallen into sin. நம்முடைய தேவன் பரிசுத்தர். Our Lord is holy. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனை போல ஒரு தேவன் உலகத்தில் இல்லை. Our Lord is holy and no other Lord is பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற ஒரே தேவன் என் தேவன். Our Lord alone is the one who is holy. அவர் பாவம் செய்யவில்லை. And he did no sin. அவர் பரிசுத்தர். And he is holy. அவர் எனக்கு என்ன மாதிரி வச்சிருக்கிறார்? And what is the example he said? பரிசுத்த வாழ்க்கையிலே அவர் மாதிரி. And he said, lead a holy life. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. I have spoken ஒரு about முறை once. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டே நடந்தது. And there was a convention or annual day. அப்போ எல்லாருக்கும் சொன்னாங்களாம், எல்லாரும் ஒரு பாட்டு பாடணும். And everyone should sing a song, they said. எல்லாரும் பாட்டு பிராக்டிஸ் பண்ணாங்க. And everyone, they were practicing the song that they அதுல அது ஒரு ஹிந்து மேனேஜ்மென்ட் ஸ்கூல். And it is a Hindu school. ஒரு பையன் வந்து பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். And there was one boy who was practicing. அப்போ சொன்னா ஒருத்தன் பிரின்சிபால்ட்ட, And one teacher went and said the principal, சார் சோ ஏதோ பாட்டு பாட போறான். This particular boy is going to sing a song. அவன் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். Now he is attending the church. அவன் ஏதாவது பாட்டு பாடிற போறான். And hope he doesn't sing a song. பிரின்சிபால் பயம் வந்துருச்சு. நம்ம சீட்டை கழிச்சிட போறான். And the principal got afraid, so he called the boy. டேய் என்ன பாட்டுற பாட போறான்? And he called the boy and asked, what song are you going to காமன் சாங் பாட போறேன் சார். வேற கிறிஸ்தவ பாட்டுல பாடிர போறல. இல்ல சார் அதெல்லாம் பாட மாட்டேன் சார். And he said, காமன் சாங் சார். And he said, I'm going to sing a common song. I'm not going to sing a Christian song. ஒரு வாரம் வந்துச்சான். After 1 week. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. And the principal got afraid. என்ன பாட போற? And are you going to sing காமன் சாங்? And he asked that boy again, are you going to sing a common song? ரொம்ப நெருக்கம் வந்துட்ட போது நிறைய நியூஸ். When the day got closer, கூப்பிட்டாரு. He called him again. என்ன பாட்டு தான பாட போற? He asked him, what is that you are going to sing? சார் பொதுவான பாட்டு பாடுவார். And it's a very common song that I'm going to sing. பாட. Why don't you sing? அவன் என்ன பாட்டு பாடணும் தெரியுமா? You know what is the song that boy sang? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே. And he's the one who lives in a light. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தேவன், நீரே திரமே
அவன் தேவனே நீரே பாட்டு பாடினான். This is a song the boy sang. நிறுத்துறா. And the principal asked, இது கிறிஸ்தவ பாடுறானா? சார் நான் இயேசு பத்தி ஒரு பாட்டு பாடல சார். And the boy said, this is not a Christian song. I didn't use Jesus as name. பரிசுத்தர் நீ பாடுறா, இயேசுவை தவிர யாரா? And the principal said, the one who is holy is only Jesus Christ. யாரா பரிசுத்தர் நீ பாடுறது? And the principal said, holy means Jesus. ஏங்க உலகத்துல என்ன பாட்டு எவனை பத்தி என்ன பாட்டு பாடலாங்க? Whatever you might say. என் தேவனை தவிர இந்த உலகத்துல ஒரு தெய்வத்தை பரிசுத்தர். And there is no other God which is holy. He is the only holy God. Thank you, Lord. 24 மணி நேரமும் தூதர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. And the angels, பரிசுத்தர், it's holy, பரிசுத்தர், holy, பரிசுத்தர், holy, பரிசுத்தர். holy. நீங்க ஃபாலோ பண்ணணும். You got to follow that. யாரை ஃபாலோ பண்ற? Who's that you're following? அவர் பாவம் செய்யவில்லை. He did no sin. 6 நாள் பாவம் செய்து 7ஆம் நாள் கழுவிட்டார் சொல்லல. You sin for 6 days and 7th day you come to church. எனக்கு மாதிரி வச்சிட்டு போயிருக்க. And he has been an example to நான் us. மாதிரியை பின்பற்ற வேண்டும். We got to follow his footsteps. அவர் பரிசுத்தர். He is the holy one. அவர் பரிசுத்தர். He is holy. அவர் வாயே திறக்கல. And he did not open his mouth. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே Isaiah chapter 53 says. தேவனுடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 7 and 8. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். And he was. நியாயம் எடுபட்டு போனது. வாயே திறக்கல. And he did not open his mouth. பதில் செய்யல. And he did not பதில் reply. பேசல. And he did not reply. பயமுறுத்தல. And he did not frighten இயேசு யார் தெரியுமா? You know who is Jesus? நான் சொல்லுவேன். நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்களா? If only you are following Jesus. அவர் யார்? Who is he? அவர் பரிசுத்தர். He is holy. அவர் யார் தெரியுமா? You know who is Jesus? வாயை திறவாதவர். He is the one who opened his mouth. அவர் யார் தெரியுமா? You know who is he? பதிலுக்கு பதில் செய்யாதவர். He did not pay. அவர் யார் தெரியுமா? You know who is he? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். And he is the one who committed himself for the righteous. தன்னுடைய நீதிக்காக தன்னுடைய நியாயத்துக்காக அவர் வழக்காடவே இல்லை. And he did not contend for his own. அவருக்கு ஒன்று தெரியும். He knew what. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார். And there is one who is righteous who will judge him. ஒப்பு கொடுத்தார். And he gave himself. நான் சொல்லுவேன். I would say. உங்க வாய் எப்படி? And how is your mouth? இயேசுவை பின்பற்றுங்களா வாய் எப்படி? And if you follow Jesus, how is தங்கச்சிமாரே, your sisters? உங்க வீட்ல அம்மாட்ட எப்படி பேசுற? How is that you talk to your mother? ஒன்னு சொன்னா 9 உடனே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி வெடிக்கிறல்ல. And you reply to your mother in many ways. நீ ஆலயத்துக்கு வரலாம். You might come to church. பட் இயேசுவை பின்பற்றவங்க இல்ல. But you are not following Jesus. இயேசுவை பின்பற்றவங்க யாரு? Who is that who follow Jesus? வாயை மூடி கொண்டிருக்கிறார். But they would certainly open the mouth. நான் இஸ்ரேலுக்கு போகும்போது When I went to ஒரு மார்னிங் டிவோஷன்ல பேச சொன்னாங்க. எங்கன்னா இந்த மலை பிரசங்கம் பண்ணின மலை மேல. And they took me to the mounts. மலை பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. And they asked me to preach on the mount. நான் என்ன வசனம் எடுத்தேன் தெரியுமா? You know which is the word? இயேசு மலையிலே உட்கார்ந்து வாயை திறந்தார். And I said, the Lord sat on the mount and opened his mouth in prayer. இயேசு வாயை திறந்தாரா? அப்படி எழுதப்பட்டுச்சு. நம்ம வாயை மூடனா எழுதப்படுது. But we should say that we should shut our mouth. ஐயோ சிலர் எப்பந்தான் எப்படி தான் வாயை மூடுவாங்களோ ஆண்டவனே மூடு. We do not know. மூடுறதுக்காக ஜெபம் பண்ணணும். இயேசு திறந்தாராம். The Lord opened his mouth, but whereas we got to pray for shutting of the mouth. நான் சொல்லுவேன் வாயை மூடுங்க. Please shut your mouth. உங்க வீட்ல வாயை மூடுங்க. Please shut your mouth in your house. நியாயமா தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கார். There is the one righteous God who will judge. நீங்க வாயை மூடி பாருங்க வீட்டு சண்டையே வராது. And if you shut your mouth, there will be no quarrels in your house. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். Many times I have said. ஒரு மாமியாருக்கு மருமகளுக்கு ஓயாத சண்டை. There is always a fight between mother-in-law and daughter-in-law. இதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் கேட்கல. Even if the pastor prays, there is no heed. சண்டை ஓயவே இல்லை. But the quarrel was ஒரு not அம்மா ending. சொன்னாங்களாம் பக்கத்து ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்காரு. There is a sage who has come to the next town. அவர் எல்லா சண்டையும் அடக்கிறார். And he is able to settle all the அவர்கிட்ட போய் quarrels. இந்த மருமகா சொன்னாலாம். This daughter-in-law. மாமியாரை எப்படி அடக்குறது? She went and asked the அது sage. ரொம்ப ஈஸிமா. ஈஸியா? And the sage said it is very easy. இவளால முடியாதுன்னு அந்த சன்னியாசி ரொம்ப ஈஸிமா. And the sage said it is very easy to the daughter-in-law. என்ன செய்யணும்?
What is that I need to do? வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் விசேஷித்த பூஜை பண்ணுவேன். And on Friday I shall have a special prayer. நீ ஒரு புட்டியில் தண்ணி கொண்டு வா. And you need to bring a water ராத்திரி bottle. எல்லாம் பூஜை பண்ணி. And I shall pray throughout the night. கால் தண்ணி தரேன். And I shall give you the blessed water. சண்டையே வராது. And there will be no quarrel. என்னடா இது இவ்வளவு ஈஸி வே இருக்கு? And the daughter-in-law ராத்திரி எல்லாம் சாமி பூஜை பண்ணி and தண்ணி பாட்டில் கொடுத்தார். And throughout the night he prayed and gave the water bottle to her. ஒன்றும் இல்லைம்மா, மாமியார் சண்டைக்கு வந்துச்சுன்னா Whenever your mother-in-law starts a quarrel, பூஜாரியில போய் go into the பாட்டில் எடுத்துக்க, go into the room, bring the water bottle, தண்ணி வாயில வச்சுக்க, and may you have, take a gulp of water. ஒரு சொட்டு வெளியே போயிடக்கூடாது. You should not spill even a drop out. And you should not swallow. ஒரு சொட்டு உள்ளே போயிடக்கூடாது. And you should not either swallow even a drop. நீ வச்சுக்கம்மா. And he ordered her to keep. சண்டை ஆரம்பிச்சது. The moment the quarrel ஓடி started, போய் புட்டியை எடுத்து வாயில and she took the gulp of water and kept the water in her mouth. அது மாமியார் காரசாரமா பேசுது. The mother-in-law was shouting at her, but she did not reply because the water was in her mouth. பாட்டி ஒரு வாரம் பேசி பார்த்துச்சு. For 1 week, she tried. சண்டை முடிய வரைக்கும் இவன் துப்புறதே இல்லை. The daughter-in-law, she was not able to open her mouth because the water was in her mouth. ஒரே மாசத்துல பாட்டி அடங்கிடுச்சு, மாமியார் அடங்கிடுச்சு. Within 1 week, there was a great change in the mother-in-laws. நேரா சாமியார் கொண்டு. And after a week, she went to the sage and said, "Thank you. பாஸ்டர்ட்ட சொல்லி பார்த்தேன், ஜெபம் ஒண்ணுமே வழி நடக்கல. Whatever I've told my pastor, but nothing worked. நானு கூட வாசம் பண்ணி ஜெபிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. I fasted and prayed, nothing happened." நீ வல்லவர் சாமி. நீதான் பெரிய சாமி. And she said, "You're a very great நீ saint." கொடுத்த மந்திர தண்ணில சண்டைல அடங்கி போச்சு. But the water, what you blessed and gave, the quarrel has stopped. அவர் சொன்னாரா, And the sage said, பைத்தியம், இது மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல. and the sage said in reply, "There is nothing in this water." நீ எப்படி தண்ணிய வாயில வச்சிருந்துச்சோ அதே மாதிரி வாயை மூடி. And likewise, if you shut your mouth, like how you had water in your mouth, if you keep your mouth shut. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஆண்டு என்ன பண்ணார் தெரியுமா? You know what the Lord did to us? உன்கிட்ட நியாயம் இருக்கப்பா, நீ வாயை திறப்பா, May you open your mouth, உன்னை விடுதலை பண்ண எனக்கு முடியும். and I am able to deliver you. இயேசு வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தார். But the Lord Jesus didn't open his mouth when even Pilate. ஏன் வாயை திறக்கல? You know why he didn't open? அவருக்கு ஒண்ணு தெரியுங்க. But one thing he knew. நியாயமாய் தீர்ப்பு செய்ய ஒருவர். There is one who will judge him in righteousness. நியாயமாய் தீர்ப்பு செய்ய ஒருவர். There is one who will judge you righteously. நீங்க நம்முடைய தேவன் நமக்கு நியாயம் செய்வார் என்று நம்புனீங்கன்னா, If only you believe the Lord will do justice to you, நீங்க வாயை மூடுங்க, may you shut your mouth. தேவன் வாயை திறப்பார். The Lord will open his mouth. நீங்க கையை கட்டுங்க, May you fold your hands. கர்த்தர் கையை உயர்த்துவார். The Lord will raise his hand. நீங்க கண்ணை மூடுங்க, May you shut your eyes. கர்த்தர் கண்ணை திறந்து பாப்பார். The Lord will open his eyes. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? You know what the Bible says? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், Thou shalt be quiet, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். and the Lord shall fight for you. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை The Egyptians whom thou இனி seest today, என்றைக்குமே நீ காண்கிறதில்லை. thou shalt not see them எப்ப காண henceforth. மாட்ட, நீ யுத்தம் பண்ண மாட்ட, நீ யுத்தம் பண்ணாத. Thou shalt not go and You walk. quiet. You shall be quiet. கிறிஸ்தவன் இயேசுவை ஒருத்தன் பின்பற்றான்னு சொன்னா If only a man follows Jesus, அமைதியா இரு, and he got to be quiet. வாயை மூடு, May you shut your mouth. கண்ணை மூடு, May you close your eyes. வாயை திறக்காத. May you not open your mouth. நான் சொல்லுவேன், I would say, நீ தப்பா நினைச்சு கொள்ள கூடாது. may you not mistake me. 45 வருஷம் 45 years, இந்த ஆர்கனைசேஷன் நான் உண்மை உத்தமமா இருந்தேன். and I have been true and faithful. ஆனா ஆர்கனைசேஷன் எனக்கு கொடுத்த பட்டம், You know what the organization gave me the title as? செக்க மாத்தினேன், என்னென்னவோ மாத்தினேன். I withdrew the checks, நான் எனக்கு அமைதியா பேசிட்டு இருக்கேன். and today I am standing here ஆனா and preaching. என்னுடைய உள்ளம் உடைந்து அந்த அறைக்குள்ளே போய் நான் மார்பிலே அடித்துக் கொண்டு கதறினேன். But I cried in privately. 45 வருஷம் நான் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம்.
And for 45 long years I served, and this is the title what I had. ஆண்டவர் சொன்னார், The Lord said, தீமைக்கு எதிர்த்து நில்லாதே, do not stand against the evil. வஸ்திரத்தை கேட்டால் அங்கேயும் கொடுத்து விடு. And if they ask your garment, give them. நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். I shall fight for you. அமைதியா கண்களை மூடினேன். And I did shed tears. ஒரு வார்த்தை எனக்கு இதயம் துடித்தது. I was broken in heart. என்னுடைய வாய் துடித்தது. My mouth was itchy. ஆனால் தேவன் கற்றுக் கொடுத்தார். But the Lord taught me, எதிர்த்து நில்லாதே, do not stand against. அமைதியாய் வாயை மூடினேன். Be in peace. நான் தாழ்மையாக சொல்லுவேன். I would humbly tell you, இன்றைக்கு அதற்கு பின்பதாக என்னுடைய ஊழியம் போகிற நிலையை எனக்கு கிடைக்கிற வெளிப்படுத்தல், தேவ சமூகம், தேவ பிரசன்னம், என் உள்ளத்திலே உள்ள தேவ சமாதானம் அடங்கவே முடியாது. holding my peace, the reward I get from the Lord, I can really. நான் மாத்திரம் சட்டையை உயர்த்தி கொண்டு, if only I had rebuked, என்னுடைய நீதிக்காக நான் போராடி இருப்பேன். if only I have stood against them, என்னுடைய ஊழியத்தையும் அபிஷேகத்தையும் நான் இழந்து போயிருப்பேன். I would have lost my church, I would have lost my ministry, I would have lost my anointing. எங்கள் வெப்சைட் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். We started the website. அடிக்கடி பசங்க வந்து சொல்லுவானுங்க, பாஸ்டர் உங்களை பற்றி ரொம்ப கேவலமா எழுதலானுங்க. But in the website we do read evil about you, pastor. நாம ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுக்கலாம். But they say, pastor, can we counter these? Excuse me. வாயை திறக்காதீங்க. And I too tell the youngsters, அவனவனுக்குள்ள பலனை அவனவன் பெறுவான். and whatever you sow you shall reap. சாஹிப் எனக்கு கடிதம் வந்தது. And there was a letter which I received. பாஸ்டர் நான் உங்கள் சபை விசுவாசி இல்லை. And I am not a believer from your church. வேறு ஒரு சபையினுடைய விசுவாசி. And I am a believer from ஆனால் another உங்களுடைய church. வெப்சைட்ல நான் உங்களுடைய செய்திகளை எல்லாம் நான் விரும்பி பார்க்கிறேன். But I do observe உங்களுடைய the வேத website your பாடங்கள், messages. ஆராதனைகள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. And it is a great pleasure to see all your திடீரென்று ஒரு நாள் என்னை அறியாத இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டேன். And without my knowledge, I entered into another website. நான் பெரிய அதிர்ச்சிக்குள்ளானேன். And I was in for a great shock. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். I did pray for it. இது தாமஸ் ராஜா இருக்க கூடாது. And this இது one பாஸ்டர் இருக்க கூடாது. And it should நான் be. ரொம்ப ஜெபம் பண்ணேன். And I did pray. நான் பலமுறை பார்த்தேன். And பலமுறை கேட்டேன். And many times I asked. நீங்களே தான். And they said, it is you. நீங்களே தான். And they in response said, it is you. நான் ரொம்ப பயந்துட்டேன். And I got frightened. உங்க சபையார் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, if only your church members see this உங்களுடைய visual, ஊழியமும் உங்களுடைய குடும்பமும் என்னமாகும்? what will be the plight of your church and your family? ஆகையால் பாஸ்டர் இது என்னுடைய ஃபோன் நம்பர். And pastor, this is my phone number. என் உதவி தேவையானால், if only you need my help, இதை உங்கள் ஜனங்களுடைய கண்கள் படுவதற்கு முன்பதாக நான் எடுத்து விடுகிறேன். before your church members could visualize this, எங்கள் உதவி தேவையானால் அணுகலாம். and if you need my help, please contact me. உடனே என் ஃபோனை பக்கத்துல போனேன். And I went to the phone. எதுக்கு தெரியுமா? You know for what? அப்பா என்னை காப்பாத்து சொல்றதுக்கு இல்ல. And I didn't plead to that person. எதுக்கு தெரியுமா எடுத்தேன்? You know for what reason? பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, ஜனங்கள் கண்ணுக்கு படாம நீங்க எடுத்துறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. கடவுள் கண்ணுக்கு படாம எடுக்கிறதுக்கு ஏதாவது திறமை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கலான்னு எடுத்தேன். So I wanted to ask him, you have done this secretly without the knowledge of the people, but is உங்க கண்ணுக்கு நான் தப்பிரலாம், எடுத்துறலாம். Is there any way that you could hide மேல it from உட்கார்ந்திருக்காரு, அவரே கண்ணை எங்க எடுக்காது? But can you hide it from the Lord? கர்த்தர் சொன்னார், keep quiet. But the Lord said, do not ask him. வாயை மூடு. I shut my mouth. நான் சொல்ல அருமையானவர்களே, dear children, I tell you, நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கறீங்க. Today you will observe the blessing what I have. நான் சொல்ல விரும்பல. I do not want to tell you. இந்த சர்ச்சில் வச்சு என்ன அடிச்சு சட்டையை கிழிச்சாங்க. People did tear my clothes in this church. நான் முழங்காலில் ஜெபத்திலே நிற்கும்போது உள்ளே புகுந்து என் குடும்பத்திலே உள்ளவர்கள் உள்ளே புகுந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சாங்க. When I was in prayer, when I was kneeling down, they thrashed my family members. எனக்கு முன்னாலே என் தங்கச்சி அடிச்சு கீழ தள்ளினாங்க. And they struck my sister in front of my eyes. வாயே திறக்கல. And I didn't open my mouth. இந்த ஊரெல்லாம் நின்னுச்சு. The whole city was here. பாஸ்டர் சொல்லுங்க நாங்க பண்ணிரோம் சொன்னாங்க. But they said, pastor, command us, then we will strike those people. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்தால், if only I had phone to work, காரியம் வேற முடிஞ்சிருக்கும்.
the matter could have been different. வாயை திறக்கல. But I didn't open my mouth at all. எனக்கு ஒண்ணு தெரியும். But I know for one thing for certain. நியாயாதிபதியாகிய கர்த்தர் இருக்கிறார். The Lord is my judge and he is there. நியாயம் செய்வார். And he will do justice. யாருடைய உதவியை நான் கேட்கல. I did not seek anyone's help. நீங்க இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்க. Today you are seeing the blessing what I enjoy. இந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா எனக்கு வந்துச்சு? You know how did I get this blessing? இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். Today I tell you, என் வீட்லயும் வாய் திறக்கிறது இல்ல. I do not open my mouth in the house. சபையில விசுவாசிகள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க. The church members even they talk ill of me. I don't. நீங்க ரொம்ப நல்லவங்க உட்கார்ந்து இருக்கீங்க. I do not. ஆனால் சில விசுவாசிகள் என்னை கேட்ட கேள்விகள். Some believers they question me. எனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்துக்கலாம். If only I had to reply, I would have been dead by நான் செய்யாதவைகளுக்காக அப்படி தாறுமாறாய் பேசினார். For the things which I have not done, they have accused me. அவமானப்படுத்தினார்கள். They accused me and put to shame. நான் வாயே திறக்கல. But yet I didn't open my mouth. யார்கிட்டயும் உதவிக்கு போகல. I did not seek anyone's help. எனக்கு ஒன்று தெரியும். One thing I know for certain. நான் ஒருவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called to follow. எனக்கு அவர் மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறார். And there is an example being set for me. They spat on his face. உங்களை யாராவது துப்புனாங்களா? Did anyone spit on your face? அவரை குட்டுனாங்க. உங்களை யாராவது குட்டுனாங்களா? They struck him. Did anyone strike you? குட்டுனாங்களா? அவர் போன பாதையில ஏதாவது போயிருக்கீங்களா? Have you gone through the path that he has gone? அத்தனையிலும் தேவன் வாயை மூடி மௌனமாய். Through all this path, he didn't open his mouth at all. எங்கள் ஜெப வீட்டிலே நாங்கள் ட்ரெய்னிங்ல இருந்த நாட்களிலே And when we were in the prayer house, ரெண்டு மூணு சின்ன பசங்க இருந்தாங்க. There were two youngsters. எங்களை பரிசுத்தம் பண்றதுக்குன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாங்க. And they used to ridicule us at all times. எங்களை அபிஷேகம் பண்றதுக்குன்னே கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணிச்சிருந்தார். And they used to ridicule us at all times. கர்த்தாவே வால் மாத்திரம் நாங்க இல்ல. And the only thing that they had it was the tail. மற்ற எல்லாம் இருந்துச்சு. Everything they used to ridicule us. அவங்க பண்ணின அட்டகாசம் கொஞ்சம் இல்ல. And the way they ridiculed us, there was no limit. மௌனமா இருந்தோம். There was no limit at all. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வரம்பு மீறிட்டார். And one day the பயங்கர பண்ணிட்டாங்க. And they were ridiculing that pastor. விரட்டி போனாரு. And that pastor chased ஓடி வந்தான். And they were chasing. கடைசில பாஸ்டர் ரூமுக்கு முன்னால கடச்சான். And he got caught in front of pastor. அவருக்கு என்ன அபிஷேகத்துல என்ன பலமச்சா கொடுத்தாரு ஒண்ணு. And this pastor struck those two boys in front of pastor. அடியில அவன் சுருண்டான் கீழ. And the boys ஐயோன்னு விழுந்தான். And the boy fell down. பாஸ்டர் உள்ள இருந்து ஓடி வந்தார். Pastor came out of the room. அவன் இன்னும் ஆக்ஷன் பண்ணி அப்படியே செத்த மாதிரி கிடந்துட்டான். And that boy pretended as if he had fainted. எங்களுக்கே பயம் வந்துருச்சு. And we got afraid by எப்படியே தண்ணி தெளிச்சாலும் எழுப்பியாச்சு. And we just sprinkled water and we just brought him back. பாஸ்டர் ரொம்ப கோவம் வந்துருச்சு. Pastor got angry. அடிச்சவனை பார்த்து கேட்டாரு. And he asked the question. நீ ஊழியக்காரனா? And are you a servant of God? இந்த பாரு அவன் மூஞ்சில துப்புவான். And he might நீ வந்து அமைதியா இருக்கணும். என்ன? நீ ஊழியக்காரன். And even if he spits you got to bear it. பேசவே இல்ல. And he didn't reply. அவர் உள்ள போயிட்டார். The pastor went back. அவன் வந்தான். And that person came again. யோ. And he asked the pastor. யோ. Yeah. தாத்தா சொல்றது காதுல கேட்டுச்சா? Did you hear what the grandfather has said? இனிமே Hereafter, hereafter I will spit on your face. நீர் கம்பளி இருக்கணும். எல்லாம் நீர் ஊழியக்காரர். Because you're a servant, you got to be quiet. இது எந்த பைபிள் ஸ்கூல்ல படிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தா வந்திருக்கோம். And this is the training that we went through in those days. நல்ல வேளை துப்பாம விட்டான் சொல்லிவிட்டான். But though he said he will spit, but he didn't do it in action. But இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the Christian life. எங்க இயேசு துப்புனாங்கங்க. They did spit on Jesus. இயேசு அடிச்சாங்கங்க. They did strike Jesus. இயேசு அவமானப்படுத்துனாங்க. And they did put to shame. அந்த பாதை தாங்க நீங்க போற பாதை. And that is the path that you also நம்ம போற பாதை ரோஜா பாதை இல்ல. And it is not a bed of roses. நம்முடைய பாதை கல்வாரி பாதை. And it is the path that you got to trod. கல்வாரி பாதை. And it is the path of Calvary. நீங்க பாடுங்க பாருங்க என்றென்றும் உம்மை பின்பற்றுவேன். And today you sang, every day we will follow you. அந்த பாடலை நான் இயற்றும் பொழுது அது பின்பற்ற முடியாத சூழ்நிலை. When I composed a song,
It was the day when I was not able to follow. இயேசு பின்பற்ற முடியாது. And it was those days when I was not able to. And it was not possible. ஆண்டவருக்கு முன்பாக கிடந்து அழுதேன். And I cried out to the Lord. அப்பொழுது ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தான் என்றென்றும் உம்மை பின்பற்றுமே. And it is the prayer that helped me to compose this song. அது என்னையும் மாற்றியது. And it did change me. என்னையும் பலப்படுத்தியது. And it strengthened me. அநேகரை பலப்படுத்தியது. And it did strengthen many. நீங்க பின்பற்றணும். You got to follow. தனியா பின்பற்றுங்க. Got to follow individually. அவமானத்தோடு பின்பற்றுங்க. And you got to follow him in shame. இயேசு வைத்த மாதிரியை பின்பற்றுங்க. Got to follow Jesus as he set an example. ஒருவன் என்னை பின்பற்றுவானானால் if only you got to follow me, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். and he shall. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Because I am the light. ஒருவன் என்னை பின்பற்றுவானானால் if only you want to follow me, அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். and he shall. நீங்கள் ரெண்டு நினைவினால் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். May you not halt between two opinions. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். If God is the Lord, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். If Baal be the Lord, follow him. ரெண்டு நினைவோடு நடக்காதிருங்கள். May you not halt between two opinions. நீங்கள் சொல்லுங்கள். May you tell இயேசுவே, Jesus, நான் உம்மை பின்பற்றுவேன். Lord, I will follow you, Lord. எல்லாரும் முழங்கால் போடுவோமா? May we all kneel down. என்றென்றும் பின்பற்றுவேன் ஓமாடி சுவடுகளை என்றென்றும் ஓமாடி ஓம் சேலோவை நான் எடுத்துக் கொண்டு ஓம் பாதை நடக்க கிருபை தாரும். ஓம் சேலோவை நான் எடுத்துக் கொண்டு ஓம் பாதை நடக்க கிருபை தாரும். நான் நினைக்கிறேன் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு ஜெபமாக May it be as a prayer. கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி May we raise our hands. எத்துன்பம் என்னை சூழ்ந்தாலும் Come what may in my life. அந்த ஒரே ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். எத்துன்பம் என்னை சூழ்ந்தாலும் உம் சித்தம் மட்டும் நான் செய்திடுவேன். எத்துன்பம் என்னை சூழ்ந்திட்டாலும் உம் சித்தம் மட்டும் நான் செய்திடுவேன். நிந்தை அவமானம் என் பங்காயினும் வசமுடன் உம்மை நேசிப்பேன். நிந்தை அவமானம் என் பங்காயினும் வசமுடன் உம்மை நேசிப்பேன். உந்தன் கிருபை தந்திடுவேன். உந்தன் கிருபை தந்திடுவேன். என்றென்றும் பின்பற்றுவேன். ஓமாடி சுவடுகளை என்றென்றும் பின்பற்றுவேன். இயேசுவே, ஓமாடி சுவடுகளை என்றென்றும்